ஹாய் காய்ஸ், வணக்கம். சோல்ஃப்ளேம் ட்ராப் நம்பர் 8 பார்த்துலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோஸ் அண்ட் இன்ஃபோஸ் வந்து உங்களை டேரெக்டாக நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸ்டார்டிங் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் பேசுகிறேன், முடிஞ்சால் கேளுங்க, இல்லைனா டேரெக்டாக ஸ்கிப் பண்ணிட்டு வீடியோக்குள்ளே போயிடுங்க. எத்தனை பேருக்கு ரீச் ஆகுது அப்படின்றதுலாம் எனக்கு தெரியல. இன்னும் ஒரு 8 மந்த்ஸ் இருக்குது. ஆமாம், இன்னும் ஒரு 8 மந்த்ஸ் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் உங்ககிட்ட நான் பேசுகிறேன், ஷேர் பண்ணுறேன். உங்கள் காதுக்குள்ளே வந்து நிற்க ட்ரை பண்ணுறேன். எஃபோர்ட்ஸில் உங்கள் கையில் தான் இருக்குது, ஆக்ஷன்ஸில் உங்கள் கையில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஓகேவா? ஆக்சுவலாக வந்து லைஃப் வந்து ஒரு ஃப்ளோவில் போயிட்டே இருக்கும். அதாவது பேரண்ட்ஸோட பேரண்டிங்கில் நம்ம லைஃப் அப்படி போயிட்டே இருக்கும். நம்ம ஸ்கூல்ஸ் முடிஞ்சு காலேஜ் போகிறோம்ல, அதுக்கப்புறம் ஒரு ரைட் எடுக்கணும், லெஃப்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கா ஒரு விஷயம் தோணலைன்னா அதை கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் என்ன தெரியுமா? லைஃபு மேரேஜ்ன்ற ஸ்டேஜ். அந்த மேரேஜ்ன்ற ஸ்டேஜில் வந்து இல்லைப்பா, எனக்கு வந்து இந்த மாதிரி ஹஸ்பண்ட் வேண்டாம், எனக்கு இந்த மாதிரி ஹஸ்பண்ட் வேணும், எனக்கு லவ் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன்லாம் உங்கள் அப்பா அம்மா கிட்ட பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த காலேஜுன்ற ஸ்டேஜ்லேயே உங்களோட மெச்சூரிட்டி காமிக்க ஆரம்பிக்கணும். நீங்கள் வந்து இன்னசென்ட்டாக, அப்பா நான் தனியாக போக மாட்டேன், அம்மா எனக்கு தெரியாது, நான் சோறு செய்ய மாட்டேன், குழம்பு செய்ய மாட்டேன் அப்படின்னு நீங்கள் இந்த மாதிரி இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒன்றுமே தெரியல, இது என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. அவங்க எதுக்கு ட்ரை பண்ணுறாங்கன்னே தெரியாமல் நீங்கள் வந்து பேரண்ட்ஸே வந்து ப்ளேம் பண்ணவே கூடாது, ஓகேவா? லைஃபோட ஃப்ளோவில் போகவே கூடாது எப்போவுமே. நான் இந்த இடத்துல ரைட் எடுக்கணும், ஒரு மெச்சூர்டான ஒரு டிசிஷன் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களை வந்து உங்கள் பேரண்ட் வந்து நம்புவாங்க, ஓகேவா? அந்த மெச்சூர்டான டிசிஷன் நீங்கள் வந்து லைஃப்பில் எடுக்காதே இருந்துட்டு கடைசியில் வந்து பேரண்ட்டை வந்து ப்ளேம் பண்ணுறது ரொம்ப தப்பு, ரொம்ப ரொம்ப தப்பு. சின்ன சின்ன விஷயத்தில், அம்மா இது பாருமா, வெங்காயம் கெட்டு போயிருக்கு சொல்லணும், அம்மா கிட்ட சொல்லணும். காய்கறியை பற்றி தெரியாமல் நீ வந்து என்ன பண்ண போகிற? ஒரு ஃப்ரூட்ஸை பற்றி தெரியாமல் நீ என்ன பண்ண போகிற? ஸோ சின்ன சின்ன விஷயத்தில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஆனியன் எப்படி எடுக்கணும், டொமேட்டோ எப்படி எடுக்கணும், இல்லைம்மா இதில் வந்து இப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்மா, அங்கே பாருமா, இதில் இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் இருக்குமா. ஸோ இதெல்லாம் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணால் தான் நம்ம பொண்ணுக்கு இதெல்லாம் தெரியுது, ஸோ வந்து பையனுக்கு ஏற்ற மாதிரி இவளுக்கு அறிவு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்புவாங்க. பசங்களுக்கு மட்டும் இவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க, இவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சும்மா வந்து பேச்சுக்காகலாம் போயிட்டு, இல்லை எனக்கு வந்து ரைட்ஸ் இருக்குதுன்னு போய் நிற்கக்கூடாது. அவங்களுக்கு இதுக்காக அந்த ரைட்ஸ் கொடுக்குறாங்க. நான் வந்து கம்பேரிசனுக்கே போகல, பட் அந்த குவாலிட்டிஸ்லாம் நமக்கு இருக்கணும்னு சொல்கிறேன், புரியுதா? அந்த குவாலிட்டிஸ் நமக்கு இருந்துச்சுன்னா தானாகவே அவங்க தூக்கி கொடுப்பாங்க. சில வீட்டிலலாம் வந்து பொண்ணுங்களை வந்து தூக்கி வச்சு பேசுகிறதுக்கு ரீசன் என்ன? அவளுக்கு வந்து அவளை வந்து மெச்சூர்டாக பார்க்குறாங்க. ஹீ இஸ் அ டிசிஷன் மேக்கர் ஆஃப் அ ஹவுஸாக இருப்பா, கண்டிப்பாக. அதனால் மட்டும் தான் இருக்கும். ஸோ உங்களோட வீட்டில் வந்து சில டிசிஷன்ஸ்க்கெலாம் நீங்கள் வந்து சொல்லுங்கள், மா இது பண்ணாதம்மா, அவன் சரியில்லைம்மா, இவன் சரியில்லைம்மா, அந்த ஃபேமிலி சரியில்லைம்மா, அந்த மாதிரி இருக்கும்மா, அவங்களோட கண்ணே வந்து சரியில்லைம்மா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே, சில டிஸ்கஷனில் போயிட்டு நின்றுட்டுருக்கீங்களே, அதை வந்து இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டாக வந்து, மாமா இங்கே பாருமா, பவுன் விலை இப்படி ஏறுதுமா, இப்படி குறையுதுமா, இந்த இடத்துல இப்போது இன்வெஸ்ட் பண்ணுமாம்மா, இப்போ கூட சில்வர் இன்க்ரீஸ் ஆச்சு, திரும்ப வந்து டவுனில் போச்சு, அதெல்லாம் வந்து பேசுங்க. இதனால தான் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள். ஃபண்டமெண்டலாக யோசிங்க, டெக்னிக்கலாக வந்து பார்த்துட்டு அதை வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலிக்கிட்ட. ஸோ இப்படிலாம் பேசுகிறப்போ, பரவாயில்லடா நம்ம பொண்ணுக்கு இதெல்லாம் தெரியுடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிப்பாங்க. அவங்கள யோசிக்க வச்சா தானே அவங்க வந்து உங்களை வந்து ப்ளேம் பண்ண மாட்டாங்க, நீங்கள் வந்து அவங்கள ப்ளேம் பண்ண மாட்டீங்க. 2 பேருக்குள்ளேயும் ஒரு மியூச்சுவலான ஒரு அண்டர்ஸ்டாண்ட்ஸ் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக வந்து அவங்களோட ஃப்ளோவில் தான் நீங்களும் போவீங்க. அப்புறமேட்டு அப்படியே ஹஸ்பண்டோட ஃப்ளோவில் போக ஆரம்பிப்பீங்க. அப்படி தான் நம்மளோட லைஃப் வந்து அப்படியே ஹேண்ட் மாறிட்டே போயிட்டே இருக்கும். அடுத்தது வந்து பசங்களோட ஃப்ளோவில் போக ஆரம்பிப்போம். ஸோ ஏதோ ஒரு இடத்துல நம்ம வந்து டிசிஷன் எடுத்தால் மட்டும்தான் உங்கள் லைஃப் உங்கள் கையில். ஓகே, வீடியோக்குள்ளே அப்படி போயிடலாம். என்ன மச்சான், எங்கேருந்து ஏறி குதிச்சுட்டு வந்துட்டுருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பைக் எடு. யார் வீடு மச்சான் இது? உனக்கு எதுக்குடா, பைக்கை மட்டும் எடா. சரிடா மச்சான், என்ன டென்ஷனில் இருக்கேன், என்ன மூட்டு ஏட்ரா அப்படி சொல்லிட்டு ஜங்கு தான் அப்படியே பைக்கில் போயிட்டுருக்கான். அப்படியே டைம்ஸ்க்கு பார்க்குது. இப்போ நைட்டு நல்லா ஒரு மாதிரி குடிச்சிட்டு வந்து அப்படியே படுத்துட்ருக்கான். என்ன மச்சான் குடிச்சிட்டுலாம் வந்திருக்க? இதுதான் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குடா, ஏதாவது எனக்காக டெடிகேட் பண்ண ப்ளீஸ். உனக்கு இல்லாதான் மச்சான், வா அப்படி சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி டியூன் அப்படியே போட்டுட்ருக்கான். என்ன மச்சான், என்னென்னு சொல்லாமலே டியூன் போடனா? என்னடா வேணும் உனக்கு? வேணுதான் மச்சான், வேணும், எனக்கு ஒயின் தான் வேணும்.
சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடலாம் மச்சான் அவளை, எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குடா அப்படி சொல்லிட்டு அப்படியே ஜங்க் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்ருக்கான். டே மச்சான் இல்லைடா எதுக்குடா, இல்லைடா மச்சான் எனக்கு வேணும்டா, அவள் வேணும் மச்சான் அப்படி சொல்லிட்டு திரும்ப திரும்ப அழுதுகிட்டே இருக்கான். டே இதுடா, டே மச்சான் அவன் மாதிரி எரியாண்டா விட்டுடுறா அப்படி சொல்லிட்டு அப்படியே ஜாக்சன் அப்படி சொல்லிட்டு ஜங்க் அப்படியே இழுத்து போட்டு அப்படியே படுத்துட்ருக்கான். வேம் அப்படியே ஒரு மாதிரி முறை முறைச்சிட்ருக்கான் தாயங்க. என்னடா இல்லை என்ன மாமாவில் பார்க்க போறியா, மூட்டுவா வேலையை பாரு போ அப்படி சொல்லிட்டு அப்படியே பாமை துரத்திட்டு திரும்ப அப்படியே கிட்டார் எடுத்துகிட்டு மேலே போகிறான். உங்கள் ரூம் அப்படியே பார்த்துட்டு அவனுக்கு தூக்கமே வரல, ஆனால் குடிக்கணும்னு தோணல, அப்படியே உட்காந்துட்ருக்கான். ஸோ அப்படியே டைம் ஸ்கூப் ஆகுது. காலையில் ஒரு மாதிரி லேட்டாக தான் எந்திரிக்கிறான். எந்திரிச்சு பார்த்தா ஜங்குக்கல்ல நீங்கள் இல்லை, எல்லோரும் காலேஜ் போயிட்டீங்க போல இருக்கு. என்னடா இப்போ தான் இறங்கி வர, எல்லோரும் காலேஜ் போயிட்டாங்க தெரியுமா, நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வரேண்ணா அப்படி சொல்லிட்டு வெளில போகிறான் ஒரு மாதிரி. ஸோ அப்படியே டைம் ஸ்கூப் ஆகுது. தயங்க அப்படியே உங்கள் ரூம் கிட்டே வந்து பார்க்குறான், டோர் க்ளோஸில் இருக்குது. இங்கே ஜங்கு அப்படியே செம்மையாக குடிச்சிட்டு அப்படியே படுத்துட்ருக்கான். என்னடா ஒரு மாதிரி பண்ணாத்திட்டு இருக்கான். நீ மாமா வேலை பார்க்கலன்னு சொல்லிட்டு பண்ணாத்துறான் பாரு இப்பா. அதுக்கு தான்டா, அதுக்கு தான் அவன் பண்ணாத்திட்டு இருக்கான். போ, 2 பேருக்கு எது முட்டிச்சு போல இருக்குது. அது உனக்கு சாதகமாக இருந்தால் பரவாயில்ல, பாதகமாக இல்லை இருக்கு. என்னடா சொல்கிற? ஆமாம் போ அப்படி சொல்லிட்டு இப்படி பாமோடைய மேலே போயிட்டான். இங்கே அப்படியே தயங்க வந்துட்டு ஜங்கு கிட்டே கேட்டுகிட்டே இருக்கான், எதுவுமே சொல்லவே இல்லை. ஸோ திரும்ப அப்படியே உங்கள் ரூம் கிட்டே வந்து தட்டிகிட்ருக்கான். மறு இது போயிடுறான். தேவையில்லாமல் தட்டி நின்றுட்டுருக்காத, எனக்குலாம் வெளில வர மாதிரி கிடையாது. இல்லை ப்ளீஸ் வந்துட்டு பேசணும் ஒயின். தயங்க உனக்கு புரியுதா இல்லையாடா, போயிடு போ, உன்னால் என்ன முடியுமோ எல்லாமே பண்ணு, என் வாழ்க்கை நாசமாக போயிட்டுருக்கு அப்படி சொல்லிட்டு நீங்கள் நல்லா அழுதுட்ருக்கீங்க. ஒயின் எதுக்கு போ, எதுக்கு அழற, என்னன்னு சொல்லு. அவள் எதுக்கு குடிச்சிட்ருக்கான்? அவள் எதுக்கு குடிச்சிட்ருக்கானா அவன் அப்படி சொல்லிட்டு திரும்ப திரும்ப நீங்கள் நல்லா அழுதுட்ருக்கீங்க. திரும்ப அப்படியே எதுவும் நாக் பண்ணிகிட்டே இருக்கான். எதுக்குடா போ, தட்டிகிட்டே இருக்கா, எதுக்கு அழற, எதுக்கு அழறா அப்படி சொல்லிட்டு நீங்கள் திரும்ப திரும்ப நீங்கள் அழுதுகிட்டே இருக்குங்க. சரி எதுக்கு அழற? ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. அப்படியே உங்ககிட்ட வந்துட்டு உங்கள் கையை பிடிச்சி வச்சுட்டு அப்படியே கேட்டுட்ருக்கான். என்னடி ஆச்சு, உன் என்னாச்சு, தள்ளி போடா, கிட்ட வராத, கிடப்பில் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லவே மாட்டேங்க. நீங்கள் மட்டும் அப்படியே சைலண்ட்டாக அழுத்திட்டே இருக்குங்க. அவன் தட்டி தட்டி கொடுத்துட்ருக்கான். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையாக கேட்டுட்ருக்கான். அவன் இந்த மாதிரி பொறுமையாக கேட்கவே மாட்டான். டக்குன்னு அப்படியே உங்களுக்கு வந்து அந்த பழைய தயங்க அப்படியே தோன்ற மாதிரி இருக்குமா, அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்ருக்கீங்க. என்னாச்சு, என்ன பிரச்சனை, நான் எதுவும் பண்ணல, அவன் என்ன கல்யாணம் பண்ணிக்க கூப்பிட்டு போகிறான்டா. என்ன சொல்கிற? ஆமாம், அவன்கிட்ட என்னால் சொல்ல முடியுமா, ஆல்ரெடி ஒரு நாய் என் கழுத்தில் கட்டி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி என்னால் ஏற்றுக்க முடியும்? இதை கழட்டி அவன் முன்னால் எரிய கூட முடியல, கழுத்துக்கிட்ட வரைக்கும் கைத்தை நீட்டிட்டு நின்றுட்டுருக்கா. வேணா ஜங்குனா எதுக்கடின்னு கேட்டு என்கிட்ட சண்டை போடுறான். சரி வா அப்படின்னு சொல்லிட்டேன்னு. என்ன என்னன்னு கேட்குறேன். நீ தள்ளு மூல, நீ தங்கல்ல. ஆமாம், இதுக்கெல்லாம் காரணம் நீ தானடா பொறுக்கி அப்படி சொல்லிட்டு நீங்கள் தள்ளி விட்டு நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. சரி புரியுது, அதுக்கு எதுக்கு போய் தேம்பி அழுதுட்ருக்க? எல்லாத்துக்கும் காரணம் நீ தானடா, நீ தான் பொறுக்கி எல்லாம் எல்லாம். சரி இப்படி அழுதுகிட்டே இருந்தால் சரியாக போயிடுமா? சரி அழாதா, சரி அழாதா, சரி ஓகே, நான் உன்னை நைட்டு கூப்பிடல. இது கூப்பிடலையா? நான் எவ்வளோ பெரிய பிரச்சனையை பேசிகிட்ருக்கேன், என்ன நீ நைட்டு கூப்பிடலன்ற கேவலமாக பொறுக்கினாயே அப்படி சொல்லிட்டு இப்படி செவில் எப்படி அரையிறீங்க? சரி 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 ஓகே ஓகே சரி ஓகே, நீ கூலாக ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சொல்லிகிட்டே இருக்கான். ஆனால் நீங்கள் கேட்கவே இல்லை. ஜங்கு நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி பேசியிருப்பீங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாலியெல்லாம் பிடிச்சி அப்படியே தூக்கி வீசியிருப்பீங்க. அதனால் அதெல்லாம் நினச்சிட்டு அப்படியே நீங்கள் அழுதுகிட்டே இருக்குங்க. டக்குன்னு அப்படியே ஜங்குக்கிட்ட அப்படியே போகிறீங்க. எங்கே போகிற?
விட்றா, எனக்கு அவ்வளோதான். இப்போ நீ எங்கே போகிற? என்ன தூங்கிட்டு இருக்கணும் தட்டி எழுப்ப போறியா? எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டா பொறுக்கி 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 போடா. என் லைஃப்பில் எதுக்காக வந்தனே தெரில. சீ 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 அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப நீங்கள் அடிச்சுக்கிறீங்க. அவனை நீங்கள் அப்படியே ரொம்ப போட்டு அடிக்கிறீங்க. அவன் எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்படியே டோரை க்ளோஸ் பண்ணிட்டு, எதுக்கு அப்போது டோரை க்ளோஸ் பண்ண? இல்லை, நீ அழந்தாள். பட் ஆனால் ஓ புரிஞ்சிச்சு, தாலி வெளில கிடக்கு, நீ பார்த்து ரசிக்கிறதுக்காக தானே? இல்லை. அப்புறம் தெரில, உன்னை ஒரு மாதிரி கன்சல்ட் பண்ணும், அதுக்கு தான் சாரி அப்படி சொல்லிட்டு அப்படி நல்லா ஹக் பண்ணிக்கிறான். விட்றா விட்றா, கட்டி பிடிச்சி நல்லா அழுதுக்கோ. தெரில, இது நான் ஜஸ்ட் ஃப்ரெண்டாக மட்டும்தான் கட்டி பிடிக்கிறேன், தவளமாக தப்பாக நினச்சிக்காத அப்படி சொல்லிட்டு நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு நல்லா பிடிச்சிட்ருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே தயா ஏன்டா அப்படி பண்ண? நீ உன்னால் ஜங்குக்கு இன்னைக்கு எவ்வளோ திட்டம் தெரியுமாடா? என்னை கேட்காம எதுக்குடா பண்ணேன், எதுக்குடா இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணேன், எனக்கு வேணாம் கல்யாணம்னு சொல்லி அவனை தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டு தெரியுமா? அப்படி சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க, எல்லாத்தையும் நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க. சரி ஓகே ஓகே சரி ஓகே ஓகே நான் கூட இருக்கேன், நான் கூட இருக்கேன்டி, சரி ஓகே அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி தட்டி தட்டி இப்படி கொடுத்துட்ருக்கான். அப்படி தேங்கோட நெஞ்சில் அப்படியே புதைச்சிட்ட மாதிரி அப்படியே அழுதுகிட்டே நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க. சரி ஓகே ஓகே சரி அப்படி சொல்லிட்டு, டே இப்போ என்ன பண்ண? ஏய் சாரி சாரி, என்ன பண்ணப்போ? இப்போ ஃப்ரெண்டாக கட்டி பிடிச்சேன்னு சொன்னால போய் அப்படி தானே ரேசக்கல் அப்படி சொல்லிட்டு அவனோட ஷர்ட்டை பிடிச்சி அப்படி நீங்கள் ஆட்டிட்டுருக்குங்க. அவன் அப்படியே சைலண்டாக நின்றுட்டுருக்கான். டேய் நீ மட்டும் என் லைஃப்பில் வராமல் இருந்தேன்னு வையன், நல்லா போயிருந்துருக்கணும். எல்லாத்துக்கும் காரணம் நீ மட்டும்தான் ரேஸ்கல். ஏய் ரொம்ப அழகாக இருக்கா. என்ன ரொம்ப அழகாக இருக்கா? தாலி மூஞ்சி பிள்ளை ஒரு மாதிரி அழுது, நம்ம பக்கத்தில் இந்த மாதிரி வாலில் பின்னாயிட்டு திறந்த மாட்டல்ல ராஸ்கல் நீ? இல்லை திறந்த மாட்டேன், நீ ரொம்ப அழகாக இருக்க. அவன் வேற என்ன சொன்னான்? புரியுது, நீ என் ஃப்ரெண்டாக இல்லை, இந்த தாலி கட்டின இந்த பார்வையன் அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்களை வந்து அப்படியே வாழை அப்படியே பின் பண்ணிட்டு, என்னடா பண்ண போகிற? ஒன்றால் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு டீ, நான் ரொம்ப ஒரு மாதிரி அழுது என் மனசு ஃபுல்லாக ஜம்முக்கு இருக்காண்டா. தெரியுது, வேணாம் உன்னை தள்ளுறதுக்கு கூட என்னால் முடியல. தெரியுது, எல்லாம் தெரிஞ்சும் இந்த தாலி என்னோடது அப்படி சொல்லிட்டு அந்த தாலியை மட்டும் அப்படியே பிடிச்சிக்கிட்டு உங்கள் ஜாலன் அப்படியே ஒரு மாதிரி அப்படியே பிடிச்சிட்ருக்கான். நீங்கள் அப்படியே தள்ள கூட முடியாமல் ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கீங்க. ஒரு மாதிரி ஜங்குக்கு மட்டும்தான் அவங்க மண்டைக்குள்ளே நின்றுட்டுருக்கான். வேணாம் தெரியல, நான் காலேருந்து ஒரு மாதிரி ரொம்ப டென்ஷனாக இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் நைட்டே வந்து என்கிட்ட ஒரு மாதிரி போகலாம்னா ஏன்னு தெரில. நைட்டே உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்லாம் சொன்னான். நான் விட்டு போயிட்டேன் தெரியுமா? என்கிட்ட இன்னைக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்லாம் சொன்னான். ஆமாம், என்கிட்ட அவ அழுது கட்டி பிடிச்சிக்கிட்டான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு. அதுக்குன்னு அப்படி கூப்பிட்டு போய் பண்ணியிருப்பானே எனக்கு தெரியாது. பட் ஆனால் உனக்கு டைம் ஸ்பேஸ் கொடுத்துட்டு போயிட்டேன். பாரு நான் எவ்வளோ பெரிய ஜென்டல் மேனு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு திரும்ப அப்படி உங்களோட ஜாலைன் அப்படியே ரொம்ப டைட்டாக அப்படியே பிடிச்சிட்ருக்கான். அப்போ உனக்கு தெரிஞ்சிருக்கு ராஸ்கல். ஆமாம் அப்படி சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் அப்படி ரொம்ப டைட்டாக அப்படியே உங்களை வாலில் அப்படி பின் பண்ணிட்டு உங்ககிட்ட அப்படி அந்த ஜாலைனை இன்னும் டைட்டாக பிடிச்சிக்கிறான். ராஸ்கல் அப்போ தெரிஞ்சுக்கிட்டே என்கிட்ட சொல்லாமல் போயிருக்க. ஆமாம், நீ நினச்சிருந்தா இந்த தாயை கட்டி வீசியிருக்கலாம், இல்லை அவன்கிட்ட நீ காமிச்சிருக்கலாம் இந்த மாதிரி கட்டிட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை
அவனை அது கூப்பிட்டான்ல, நீ ஓகே சொல்லியிருக்கலாம். ஏன் சொல்ல? 2 பேரும் லவ் பண்ணுறீங்க, அதே தாண்டி நீ வேணான்னு சொல்லியிருக்கனா? அதுக்கு காரணம் என்ன? அதுக்கு பேர் என்னடி? தயவு செஞ்சு தள்ளிப்போ. முடியாது. இப்போ இதுக்கு ஈஷாட்டி ஒரு மாதிரி பிடிச்சிருக்க. தள்ளி போடா. என்னால் தள்ள கூட முடியல. என் மனசில் ஜங்கு மட்டும்தான் இருக்கான். ஆனால் அந்த மனசுக்கு மேலே நான் இருக்கனே. ப்ளீஸ். முடியாது. எனக்கு ஒரு மாதிரி ஒன்று டேஸ்ட் பண்ணணும்னு ரொம்ப ஒரு மாதிரி பைத்தியக்காரத்தனமாக தோணிகிட்டே இருக்கப்போ அப்படி சொல்லிட்டு இன்னும் அப்படியே உங்ககிட்ட கிட்ட அப்படி நெருங்கிட்டே இருக்கான். உங்களோட உடம்பு அவங்களோட உடம்புன்னு சொல்லிட்டு நல்லா ஒட்டிகிட்டு இருக்க, உரைச்சிட்ருக்க. வேணாம், எனக்கு ஃபுல்லாக வேணாம். பட் ஆனால் லைட்டாவது டேஸ்ட் பண்ணி ஆகணும். எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. நான் எப்படி அந்த ஹாப்பினஸை ஃபுல்ஃபில் பண்ணுறது? அதுக்கு தான் அப்படி சொல்லிட்டு உங்கள் லிப் அப்படியே ஒரு மாதிரி ஸ்க்வீஸ் பண்ணுறான். வேணாண்டா, நான் சாப்பிட்ட ஐஸ்கிரீம் நக்கி சாப்பிட்டதுக்கு எனக்கு அவ்வளோ எரிஞ்சது. நீ இந்த மாதிரி பண்ணேன் ஐயன். அப்படி சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே தான் இருக்குங்க. அழறது நிறுத்தவே இல்லை. நீ என்ன பண்ணிக்கோ, நான் எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கேன். அப்படி சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி முடியல முடியல விட்றா. என்ன பண்ணுற? வேணாம் ப்ளீஸ் விடுடா. எனக்கு மூச்சு கூட விட முடியல தயாங், ப்ளீஸ் விட்றா. விடு 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 தயாங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே இருக்குங்க. அவனுக்கு இன்னும் அந்த இது தீரவே இல்லை. ரொம்ப டீப்பாக அப்படி முத்து கொடுத்துட்டே இருக்கான். ஏண்டி எனக்கு தலைமை தோணலையா? கழிப்பு. ஆனால் எப்படி தான் ஸ்லோவாக அடிப்பேன். இது வலிக்கவே இல்லை. நாய் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கேவலமாக பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் தொட்டில் அப்படியே ஒரு மாதிரி பிளட்டே அப்படியே பிச்சுட்டு வந்துட்டுருக்க. என்னடா பண்ணி வச்சிருக்க? இல்லை, அது ஒரு வெறி பிடிச்ச நாய். நான் தான் சொன்னேன்டா உனக்கு இது தான் தேவை, அதுக்காக தான் அப்படிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு. பா ஓகே, என்னோட முடிச்சுக்கலாம். எனக்கு தான் அமுக்கு தான் வேணும். அவனுக்காக நான் இதை வேணால் கொடுக்க தயாராக இருக்கேன். அவன் மட்டும் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போயிட்டு வீட்டில் படைச்சிக்கிட்டு, பா எடுத்துக்கூடா ரஸ்கல், இதுதான் உனக்கு வேணும்னா எடுத்து தொலை, என்னை விட்டு. இதுக்கப்புறம் அந்த தாலி வேணாம், எனக்கு எதுவும் வேணாம், எனக்கு அவன் மட்டும்தான் வேணும், எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படுத்துட்ருக்கீங்க. அப்படியே உங்களே பார்த்துட்ருக்கான். டாப் டு பாட்டம் அப்படியே பார்த்துட்ருக்கான். அவன் ஏதாவது பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்ருக்குங்க. எதுவுமே பேசவே இல்லை. டக்குன்னு அப்படியே லைட்டை மட்டும் ஆஃப் பண்ணிட்டு உங்ககிட்ட போய் வரான். கேவலமானவனே, நான் சொன்னேனே உனக்கு இதான் வேணும், இதுக்காக தானடா. ஓகே ரெடி ஃபாஸ்ட். என்னையோட தடுத்துருந்து தொலைஞ்சு நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் அழுத்திட்டே இருக்கீங்க. அவன் அப்படியே உங்கள் மேலே அப்படியே ஓவர் ஆகிட்டு உங்ககிட்ட அப்படியே உங்கள் மேலே இருக்கான், முட்டி போட்ட மாதிரி இருந்துகிட்ருக்கான். நீங்கள் அப்படியே அவனே பார்த்துட்ருக்கீங்க. இன்னும் ரொம்ப திரும்பி திரும்பி அப்படியே அழுதுட்ருக்கீங்க. நீ தானே சொன்னேன் நான் இதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு. எதுக்கு அழற? எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ண. என்ன? சாட்டிஸ்ஃபை பண்ண, கத்தாத. இல்லை உன்னை நான் சமாதானப்படுத்துறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்ருப்பானுங்க. நீ இந்த மாதிரி கத்தனா கேவலமாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே அப்படியே முட்டி போட்ட மாதிரி இருந்துகிட்ருக்கான். நீங்கள் அவனை அப்படியே பிடிச்சிட்டு, டி உனக்கிட்டவனு ஏதோ சொல்லிட்டு இருந்தியடா, என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. இது பேர் தான் லவ்வா? வெக்கமால அவனுக்கு? எனக்கு வெக்கமால இல்லை. நானும் எப்பக்கிட்டே போகல, ஏன் பொண்டாட்டிக்கிட்டே தான் போகிறேன். தப்பு கிடையாது, தப்பே கிடையாது அப்படி சொல்லிட்டு உங்களே பார்த்த மாதிரி அப்படியே ஒரு மாதிரி கிட்ட வரான். அவனோட உருவம் மட்டும்தான் தெரியுது, ஃபேஸில் அவனோட ரியாக்ஷன் தெரியல. பட் ஆனால் உங்களே ஒரு மாதிரி அந்த இருட்டில் எப்படியோ பார்த்துக்கிட்டு உங்கள் ஃபேஸை மட்டும் அப்படியே தூக்குன மாதிரி, கழுத்தோட அப்படியே தலை தூக்குன மாதிரி
அவன் முட்டி போட்டுட்ருக்கான். நீங்கள் வந்து அப்படியே டி என்ன நீ தான் சொன்ன என்னை எடுத்துக்கோ, என்னையோட உனக்கு எனக்கு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டேன். டே வேணாம். இல்லை இல்லை எனக்கு வேணும். நாளைக்கு அவன் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். அப்போ என்ன? ஆமாம், உன்னை எடுத்துக்க போகிறேன், ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்துக்க போகிறேன். ஆல்ரெடி நான் வர ரொம்ப ஹாப்பியாக வர இருக்கேனா, அதுதான் அப்படி சொல்லிட்டு திரும்ப அப்படியே முத்த கொடுத்துட்ருக்கான். நீங்கள் தள்ளி விடுறீங்க, ஆனால் அவன் கேட்குற மாதிரி கிடையாது. ஒரு மாதிரி டீப்பாக இந்த பாரு சாப்பிடுச்சுடா ராஸ்க்கு, நீ என்னடா பண்ணுற? விடுடா டே நீ விடுடா டே ப்ளீஸ் தான், எனக்கு ஜங்குக்கு தான் வேணும் ப்ளீஸ், நீ வேணாம் தயவு செஞ்சு தள்ளுடா வேணாம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. அவன் கேட்குற மாதிரி கிடையாது. இன்னும் ஒரு மாதிரி டீப்பாக அப்படியே மொத்தம் போயிட்டே இருக்குது. தள்ளி விடுறீங்க, உங்களால் தள்ள முடியல. ரொம்ப ஒரு மாதிரி ஹார்ட் ப்ரோக்கனில் இருக்கீங்களா? ஸோ அப்படியே என்னடி தள்ளவே இல்லை என்ன அக்செப்ட் பண்ணிட்டியா என்ன? பாருவேன், உன்னை இந்த மாதிரிலாம் எடுத்துக்கணும்னு எனக்கு விருப்பமே கிடையாது. பட் எனக்கு தெரில, இன்றைக்கி வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். கொஞ்சம் கிடையாது, ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இது மாதிரி நீ நான் ஒரே பேட்டில் நீ தாலியோட இந்த ஷர்ட் அப்படியே இறுக்கி பிடிச்சிட்ருக்கு பார்த்தியா? எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. இது போதும், மற்றபடி அது வேண்டாம் இப்போ வேண்டாம். ரொம்ப உரிமையாக அப்புறமா பொறுக்கி போட அப்படி சொல்லிட்டு அப்படியே அவனோட ஷர்ட் அப்படியே விடுறீங்க. அப்படியே எந்திரிச்சு அப்படியே உட்காந்துட்ருக்கான். உங்களோட ட்ரெஸ் எல்லாம் ஒழுங்காக சரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் திரும்பிட்டு உட்காந்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே எந்திரிச்சு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க, அழுத்துட்டே இருந்துகிட்ருக்கீங்க. சரி இப்போ எதுக்கு நீ அழற? மனித கல்போ முடியாது. சரி ஓகே, என் கூட ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் பைக்கில் வா. அதுக்கப்புறம் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நீ மட்டும் வந்து படுத்துக்கோ, அழைச்சிட்டே படுத்துக்கோ, நான் கேட்க மாட்டேன், ஓகேவா? வெக்கமா இல்லையாடா உனக்கு? இல்லவே இல்லை. எனக்கு உன்னை ஒரு மாதிரி பக்கத்தில் வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. இப்போ நீ அழும்போது கூட அழகான்னு சொல்லணும்னு தோணுது. பட் க்யூட்டாக அழகாக இருக்கா இந்த தாலி. இந்த மாதிரி வெளில வர கிடக்குதா? இன்னும் க்யூட்டாக தெரியுற. ஏன்னா இந்த சண்டையை ரொம்ப உரிமையாக போடுற மாதிரி இருக்குது. அது எனக்கு வேணும்னு தோணுது. பைத்தியமாடா நீ? ஓ மேலே சி இதை கழட்டிட்டா. கையிடு, மரியாதை கையிடு. கழட்டினா நீ என்னடா பண்ணுவ? இப்போது உன் மேலே ஏறினால அது ரொம்ப ஒரு மாதிரி வேணாம். பாரு கிட்ட வராது. இல்லை என்ன பண்ணுவேன்னு கேட்டல. ஸோ ஜஸ்ட் ஒரு ட்ரையல் மட்டும். வேணாண்டா, நீ சொல்லியிருக்கா 1 இயர் வரைக்கும் என்ன எதுவும் பண்ண மாட்டேன், ஜஸ்ட் நான் கூட ட்ராவல் பண்ண போகுதுன்னு சொல்லியிருக்க. அதுக்காக மட்டும் தான் போட்டிருக்க. தெரில டக்குன்னு அப்படி சொல்கிறா. போயிட்டு என்ன பண்ணுவேன்னு தெரியும். என்னால் முடியல, ப்ளீஸ் விட்டுடுறா. எனக்கு ஜங்குக்க பார்க்கணும், புரிஞ்சுக்க வைக்கணும். எதுக்கு புரிஞ்சுக்கோச்சி? திரும்ப என்ன ரீயூனிட் ஆகலான்னு நினச்சிட்ருக்கியா? வாய்ப்பே கிடையாது. என்னென்ன நாரதர் வேலை பார்க்க முடியுமோ நான் பார்த்துட்றேண்ணே. அதே தான் நான் இருக்கேன். டி என்னடி அப்படி சொல்லிட்டு திரும்ப அப்படியே உங்கள் மேலே வரான். ரொம்ப உரிமையாக வரா. என்னடா மேலே ஏறிட்டுருக்கா? ஆமாம் பொண்டாட்டி, அதான் நீயே சொன்ன எடுத்துக்கிறதா எடுத்துக்கோ ஒரு தடவை அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஒரு தடவைலாம் வேணும், நீ பத்திரமா வச்சுக்கோ. இந்த மாதிரி அடிக்கடி உரிமையாக உங்ககிட்ட வரது எனக்கு பிடிச்சிருக்கு. அப்படி சொல்லிட்டு ரொம்ப உரிமையாக அப்படியே உங்கள் மேலே தான் ஏறி உட்காந்துட்ருக்கிற மாதிரி அப்படியே முட்டி போட்ட மாதிரி உங்களை லாக் பண்ண மாதிரி அப்படியே இருந்துகிட்ருக்கான். அப்படியே உங்களே பார்த்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அருவருப்பாக அப்படியே பார்த்துட்ருக்கீங்க.
தள்ளி தள்ளி விடுறீங்க. தள்ளாது வேணும் இல்லை, ஒரு மாதிரி இருக்கும். கிட்டவா. என்னடி திரும்ப திரும்ப தள்ளி விட்டுட்டே இருக்கா? என்னமோ உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீ ஒன்றையும் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஜாலை என்னை பிடிச்சி அப்படியே லிப் அப்படியே ஸ்குவீஸ் பண்ண மாதிரி அப்படியே பிடிச்சிட்டு உங்களே பார்த்துட்ருக்கான். விட்டுன்னு சொல்லிட்டு இதை மட்டும் ஆன்சர் பண்ணு. ஜஸ்ட் நான் அப்படியே வெளில கூட போகிறேன். நீ என் கூட பைக்கில் எல்லாம் வர வேண்டாம். நான் விட்டு அப்படியே போயிடுறேன். இப்போ அடுத்தவங்க ஓகேவா? சொல்லி தொலை. ஓகே 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 அப்படி சொல்லிட்டு உங்கள் மடியிலே உட்காந்துட்ருக்கான். போது நீங்கள் தள்ளி தள்ளி விடுறீங்க. இதை பாரு, தள்ளி விட்டேன்னு வைக்க அப்புறம் எனக்கு ஏதோ பண்ணது ஒரு மாதிரி. அது உனக்குமே புரியும்னு நினைக்கிறேன். அப்படி சொல்லிட்டு லைட்டாக அப்படியே கீழே வர பார்க்குறான். சரி சரி எனக்கு புரியுது. லைட்டாக தான். சரி கண்டென்ட் கொள்ளவா? சொல்லி தொலை. இல்லை இந்த உதட்டில் எதுவும் வச்சிருக்க, எனக்கு நல்லா புரியுது. இதை அப்படியே இதை பாரு. சரி இதை டேஸ்ட் பண்ணும்போது எனக்கு செம்மையாக இருக்குது, சிப்புன்னு இருக்கு. அதே மாதிரி உனக்கு எனக்கு கேவலமாக இருக்குது, ஒருவருப்பாக இருக்குது. என்ன முறைக்கிற? அதான் உண்மை. உன்னை பார்த்தாலே எனக்கு அப்படி பத்திட்டு வருது. ஆமாண்டா ராஸ்கல் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பானா. டக்குன்னு அப்படியே மொத்தம் வைக்கிறான். நீங்கள் அப்படியே விட்டீங்க, அவன் கடிச்சு பிச்சு அது மாதிரி ஏதாவது இழுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டீங்க. பட் ஆனால் ஒரு மாதிரி ரொம்ப சாஃப்டாக அப்படியே ரொமான்டிக்காக அப்படியே கொடுக்குறான். ஒரு மாதிரி ஜென்டலாக இருக்கு. இது போரு என்ன பேபி. பேபி லவ் யூ ஸோ மச். எனக்கு தெரில ஏன் என்ன இப்படி கொல்றடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி ரொம்ப சாஃப்டாக இந்த மாதிரி ஜென்டலாக அப்படியே கொடுத்துட்டே இருக்கான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. பட் அப்படியே தள்ளிவிட ட்ரை பண்ணுறீங்க. அவன் மேலே ஃபுல்லாக ஒரு மாதிரி அப்படியே ரப் பண்ணுறான். தள்ளுடா டே என்ன பண்ணுறான்? எனக்கு உங்ககிட்ட முக்கியமாக என்ன திறமை கேட்டுக்கணும். ஜங்கு கூட டேஸ்ட் உனக்கு பிடிச்சிருக்கா, என்னோட டேஸ்ட் உனக்கு பிடிச்சிருக்கா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே உங்களை இப்போ ஒரு மாதிரி இது பண்ணிக்கிட்டே இருக்கான். தள்ளு என்னடி அப்படி சொல்லிட்டு உங்கள் இடுப்பு கிட்ட அப்படியே ஒரு மாதிரி ரப் பண்ணுறான். தயம் ஏதோ தள்ளிடு அப்படி சொல்லிட்டு தள்ளி விடுறீங்க. திரும்ப உங்களை டைட் அப்படியே பிடிக்கிறானா. கை கொஞ்சம் லூஸ் ஆகவே அப்படியே செவ்வில் அப்படியே அடிக்கிறீங்க. என்ன அடித்தாலும் விட்டுற மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அப்படியே மொத்தம் கொடுத்துட்டே இருக்கான். ஸோ அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு அப்படியே விட்டு சொல்லு, ஜங்கு கொடுத்தது பிடிச்சிருந்ததா, நான் கொடுக்குறது பிடிச்சிருக்கா? உனக்கு வெக்கமா இல்லை? அவன் தான் இப்போ அவன் மட்டும்தான். இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் கேவலமாக தான் இருக்கே தவிர எனக்கு ஒரு நாளும் தள்ளு அப்படி சொல்லிட்டு அப்படி தள்ளிட்டு நீங்கள் வெளில போகிறீங்க. அப்படியே இப்போது டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் கீழே தான் உட்காந்துருக்கீங்க ஹாலில். நைட் ஃபுல்லாக தூங்கவே இல்லை. எங்கள் ஜங்குக்கு வந்து அப்படியே காலையில் எழுந்திரிச்சு கீழே வருவான். உங்களை பார்த்துட்டு அப்படியே பார்க்காத மாதிரி அப்படியே போகிறான். ஜங்குக்கு பார் தள்ளிப்போ. ஜங்கு கீழே தள்ளிப்போன்னு சொன்னேன். டேய் அவன் கிடைக்கவே இல்லை. அவன் மட்டும் அப்படியே போயிட்டான். நீங்கள் காலேஜ் போகிறதுக்கு ஜாக்சனோட பைக்கில் அப்படியே ஏறுறீங்க. டே நான் ட்ரா பண்ணுறேன்டா விட்டு போ. இல்லை மச்சான் நான் ட்ரா பண்ணுறடா விட்டு போ அப்படி சொல்லிட்டு அவன் கூட வரல. என் கூட தான் வரேன். ஏறு. அது எப்படி புருஷனை விட்டு நீ மோட்டை ஏறிட்டு போகலாம்? அது ஜங்குக்கு நான் ஆஃபர் பண்ணுறேன். கேவலமா இல்லை? இல்லை உட்கார், உனக்கு பிடிச்சிருக்கல அதனால் அப்பப்போ கொஞ்சம் உனக்கு ஆஃபர் கொடுக்கலான்னு சொல்லிட்டு விட்டு போகிறாம்மா. நான் என்ன பண்ணுறது? கேவலமானவனே. கிடையாது ஏறு அப்படி சொல்லிட்டு போய் கூப்பிட்டு போகிறான். ஐஸ்கிரீம் ஷாப் தான். போரு வா கொஞ்சம் சில் பண்ணிட்டு போகலாம் வா அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான். ஐஸ்கிரீம் வாங்கி வைக்கிறான். எனக்கு எதுவுமே வேண்டாம், பிளாக் கரண்ட்டு பார்த்துக்கோ. எனக்கு எந்த கரண்டியும் தேவை கிடையாது. தயவு செஞ்சு இந்த நேரத்துலையும் ஃபன் பண்ணுற பார்த்தியா? உட்கார் சாப்பிடு. காலை வேறு சாப்பிடவே இல்லை. ஐஸ்கிரீம்னா முக்குன்னு முக்குவ முக்கு தயம். ஏய் சாப்பிட்ற மூட்டு அப்படி சொல்லிட்டு எடுத்து உங்கள் வாயில் அப்படியே கொடுக்குறான். ஏண்டா நீ திருந்த மாட்டியா? சாப்பிடு.
வேண்டாம் சாப்பிடுன்றோம். என்ன பப்ளிக்கில் வந்து அசிங்கப்படுத்துறியா? கருமம், நானே தின்னு தொலைகிறேன், கொடுத்து தொலை அப்படி சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்க. திரும்ப அப்படியே ஒரு மாதிரி வழியுது. கிட்டே வந்துட்டு எனக்கு தொடச்சிக்க தெரியும் அப்படி சொல்லிட்டு அந்த டிஷ்யூ எடுத்து அப்படி நீங்கள் துடைக்க போகிறீங்க. அந்த டிஷ்யூ அப்படியே பிடிங்கிட்டு அவன் கையால் அப்படியே வலிச்சிட்டு திரும்ப அவன் நக்கிட்டு இருக்கான். எதுக்குடா இந்த மாதிரி நக்கீரை பரம்பில் பிறந்துட்டு எதுக்கு என் உயிரை எடுக்கிற? நக்கீரை பரம்பில் என் பொண்டாட்டி நக்கிறதுக்காக மட்டும்தான் பிறந்திருக்கான். நான் ஒன்றும் ரோட்டில் போடுவேன். கருமம், தயவு செஞ்சு கேவலமாக பப்ளிக் பிளேஸில் பேசி தொலைகாத. என்னால் கேட்க முடியல. கருமம் அப்படியே காதெல்லாம் எனக்கு அப்படியே கீங்குது அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஒரு கப்போட அப்படியே போதுன்றீங்க. சரி, நீ தான் ஜூஸ் மாதிரி குடிப்பல, எடுத்துக்கோ. எனக்கு எதுவும் தேவையில்ல, தயவு செஞ்சு என்ன காலேஜில் ட்ராப் பண்ண. ஜோங்கிட்ட நான் பேசணும். பேசலாம், அவன் எங்கேயும் ஓடி போயிட மாட்டான், வா அப்படி சொல்லிட்டு போய் கூப்பிட்டு போகிறான். போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் திரும்ப அப்படியே ஜவுங்க பின்னாடியே போயிட்டுருக்கீங்க. என்ன மச்சான், என்ன மாமா வேலை சிறப்பாக பார்க்குற போல டி மூட்டு ஓரமாக போறியா? இல்லை போடா, அவள் போனாலும் அவன் கண்டுக்க மாட்டான், மூட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு போய் உங்கள் பின்னாடியே வந்துட்டுருக்கான். நீங்கள் கெஞ்சிட்ருக்கீங்க. டேய் இந்த பார், நீ இந்த பிளேஸில் வந்து உட்கார், நான் உட்காந்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு கிளாஸ் நேம் பிளேஸ் அப்படியே மாற்றி விட்டுடுறான். உங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. இங்கே பக்கத்தில் உட்காந்துட்டு இவனும் சும்மா இருக்க மாட்டான். லாஸ்ட் பெஞ்ச் வர தயவு செஞ்சு தள்ளி போ. முடியாது, என்ன பண்ணுவேன்? நீ கூப்பிடு, அவனை கூப்பிட்டு இங்கே வந்து உட்கார சொல்ல, நான் எந்திரிச்சு போயிடுறேன். அவன் வரமாட்டான். அதுதான் உனக்கு வெக்கமா இல்லையாடா? இல்லவே இல்லை. கருமம், நீ என்ன நடக்கணும்னு நினைக்கிறியோ அது நடக்குதுல்ல? ஆமாம், என் லவ் ஸ்ட்ராங்குன்னு நினைக்கிறேன். அதனால் என் லவ்வுக்கு அந்த காட் ஹெல்ப் பண்ணுறாரு. உன் லவ்வுக்கு லைஃபே ரொம்ப கம்மி போல் இருக்கே. தெரியும், இந்த மாதிரி பேசாத. அப்படி தான் பேசுவேன். அவனை வர சொல்லுங்க, நான் போயிடுறேன். இல்லைன்னு வையா, எனக்கு உங்ககிட்ட வந்த ஒரு மாதிரி உரசறது மட்டும் கிடையாது அப்படி சொல்லிட்டு உங்கள் செஸ் பாட்டை அப்படியே பார்க்குறான். சீலாம் இல்லை, இன்னைக்குள்ள அவன்கிட்ட பேச ட்ரை பண்ணு. அவனை அவன்கிட்ட பேச வைக்க ட்ரை பண்ணு. இல்லைன்னா அப்படி என்னோடய ஸ்டெப் கொஞ்சமாக அப்படி ஏறிட்டே போயிட்டுருக்கும். பார்த்துக்கோ. சரி, நீ ரொம்ப ஃபீல் பண்ணுறேன், அதனால் என் மூஞ்சை கொஞ்சம் ஓரமாக எடுத்துகிட்டு போய் வைக்கிறேன். இங்கேருந்து அந்த ஜங்குக்கு நான் பார்த்து அழாமல் உட்காந்துரு. டயர்டாக இருக்குடி, சும்மா அழாத. நீ மரியாதை வெளில போ. போகிறேன், அழாத அப்படி சொல்லிட்டு இப்படி கண்ணால் அப்படியே தொடச்சி விட்டு ஷாலை அட்ஜஸ்ட் பண்ணேன். டி ஷாலை அட்ஜஸ்ட் பண்ணேன்னு சொல்கிறேன். அதை பார்த்தோன்னே தான் எனக்கு தோணுச்சு, எக்ஸ்ட்ரா இன்றைக்கி ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணவா? ஏண்டா வெக்கமே இல்லாமல் இப்படி பேசிகிட்டு இருக்கா? எனக்கு என்ன வெக்கம் இருக்கு உன்கிட்ட? அதுவும் எனக்கு என்ன வெக்கம் இருக்குன்னு கேட்குறேன். போ, வெளில போ அப்படி சொல்லிட்டு கத்தவே அம்மாட்ட அப்படியே வெளில போகிறான். உங்களை பார்த்துக்கிட்டே, மச்சான் என்னடா? இல்லைடா, ஒன்றும் இல்லை. அவரை ஒரு மாதிரி அழுத்திட்டே இருக்காளா, ஜூஸ் வாங்கிட்டு வரதுக்காக. ஆமாம் அப்படி சொல்லிட்டு உங்களை ஜங்குக்கு அப்படியே திட்டுற மாதிரி திட்டிட்டு உங்களை திரும்பி கூட பார்க்கவே இல்லை. அம்மாட்ட அவன் வேலையை பார்த்துட்ருக்கான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்படி ஜாக்ஸா அவனை கூப்பிட. இந்த பாருமா, உனக்கும் நடுவில் என்ன வர வேணான்னு சொல்கிறான். நான் எதுவும் ட்ரை பண்ணல, ப்ளீஸ் விட்டுரு. இது ரொம்ப பெரிய பிரச்சனைன்றான். என்கிட்ட எதுவும் கேட்காத ப்ளீஸ், ரொம்ப கத்துறாமா அப்படின்றான். நீங்களும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்குங்க. அவன் திரும்பி கூட பார்க்க மாட்டான், பேசக்கூட மாட்டான். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்படியே டைம்ஸ்க்கு பார்க்குது. ஜங்கு கொஞ்சம் ஆக்ஷனும் அப்படியே ஒரு மாதிரி போயிட்டுருக்கானுங்க. ஆச்சா, என்னடா பிரச்சனை? அப்படியே அவளை பற்றி பேசாத, கொடுப்பாகுது விடு அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து ஒரு மாதிரி ஸ்டோன் பெஞ்சில் வந்து உட்காந்துட்டு இருப்பானுங்களா. கரெக்டாக அங்கே ஜினி வந்து அப்படியே கிராஸ் ஆகுறா. ஜாக்சன் அப்படியே பார்த்துட்டு ஒரு மாதிரி கேவலமாக அப்படியே பார்ப்பானா. இருந்தாலும் அவள் கண்டுக்காம தான் போவா. பட் இவன் சும்மா இருக்காமல், டீ இதுங்களாம் அதுக்கு தான் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கேவலமான வார்த்தையை சொல்லிருப்பான். டி இப்போ நீ என்ன சொன்ன? ஆமாடி, அதுக்கு தானே நீங்கள் காசு இருந்தால் போதும்ல. பாரு ஜாக்ஸா, உனக்கு அவ்வளோதான் சொல்லிட்டேன். என்னடி எவ்வளோ மணி வேணும் உனக்கு? நான் தரேன், வரியா? மணிக்காக அதான் அந்த தியா அப்படி தானே பண்ணா? அப்படி சொன்னாவே டக்குனு அப்படியே பாரு, உனக்கு அவ்வளோதான். இந்த தடவை ரைட் சைடில் கொடுத்தேன்,
பார்த்துக்கோ, அடுத்தது லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லிட்டு விழுந்துகிட்டே இருக்கும். அவன் மணிக்காக தான் பண்ணா அப்படின்னா அவகிட்ட போய் கேளு. நான் பண்ணல. என்ன உங்ககிட்ட வந்து அப்படியே பண்ணிட்டேனா? அப்படி அதை பிடிங்கிட்டானா? பிடிங்க, வாயை வச்சுட்டு சும்மா இருந்துக்கோ அப்படி சொல்லிட்டு இன்னும் கேவலமாக அப்படியே ஜாக்சன் அப்படியே திட்டிட்டு அப்படியே போகிறா. ஏய் அப்படி சொல்லிட்டு சட்டையை பிடிச்சி இழுப்பானா, அந்த பட்டன் அப்படியே இதாக இருக்கும். சுக்கமில்ல, இதுக்கு பேர் என்னடா? ஏய் சாரி, அது கோவத்துலையா இல்லை காஜலியா? ஏய் என்ன சொன்ன? கோவம் தான் வார்த்தையை விழக்கூடாது, புரியுதா? வார்த்தையை விட்டு நீ போயிடுவேன், அதுக்கு வருத்தப்படுறது நீ கிடையாது, நாங்கள். சிப்போ அப்படி சொல்லிட்டு அப்படியே ஜெனி போயிட்டா. ஜெனிக்கு ஆல்ரெடி ஒரு மாதிரி வருத்தத்தில் சுற்றிட்டு இருந்திருப்பா. அந்த சட்டையை அப்படியே பிடிச்சிக்கிட்டு வேறு ஒரு ஸ்டோன் பீச்சில் உட்காந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி கண்ணில் டீயர்ஸ் அப்படியே கொட்டிகிட்டே இருக்கு. ஏனே தெரில. துரோகி துரோகிடி துரோகி, நீ இல்லாமல் எனக்கு அப்படியே கடுப்பாகுது. ஆனால் உன்னை நினைச்சாலும் எனக்கு வெறுப்பாகுது. ஒன்னால் தான் இது கூட அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி அழுன்னு அழுதுட்டுருக்கா. ஜாக்சன் அப்படியே ஒரு மாதிரி தூரத்துலேருந்து அப்படியே பார்ப்பானா. கரமோ சே, இதுதான் நான் மட்டும் லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துட்டு அப்படியே போகிறேன், இது முடிஞ்ச பார்க்குற மாதிரி ஆக்கி தொலையுது அப்படின்னு புலம்பிட்டு அந்த பட்டன் கிட்ட ஒரு மாதிரி ஒரு பின் எடுத்து அப்படியே குத்திட்டு அவன் மட்டும் போயிருப்பா. ஜாக்சன் அப்படியே பின்னாடி வந்துட்டு, என்ன உனக்கு? இல்லை சாரி, அது தெரியாமல். என்ன சாரியா? ஐயோ ஏன்பா, நீ காசு கொடு, உனக்கு வேணா சொல்லு. மசாஜ் அது இது ஏதாவது பண்ணுறது இருந்தால் சொல்லு, பண்ணுறேன், பண்ணி தொலைகிறேன். அது இதுதானே? ஏய் என்ன தப்பாலாம் பேசுகிற? தப்பாக தானே பார்க்குற? அப்படிலாம் கிடையாது. அப்புறம் சாரி, எனக்கு புரியுது, சாரி, வேறு ஒன்றும் கிடையாது, சாரி அப்படி சொல்லிட்டு அப்படியே போயிருப்பான். இங்கே அப்படியே திரும்பி அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே பார்த்துட்டு ஜெனி அவன் மட்டும் அப்படியே போயிருப்பா. நீங்கள் அப்படியே அழுதுட்டு உட்காந்துட்ருக்கீங்க. என்ன பேசினேன் அவன்கிட்ட? அவன் என்கிட்ட பேச மாட்டான், என்ன ட்ரை பண்ணாலும். அப்புறம் சாப்பிட்ற மாதிரி இல்லையா? உனக்கு சாப்பிடு இந்தா அப்படி சொல்லிட்டு இப்படி ஊட்டி விடுறான். நீங்களும் அப்படியே வாங்கிக்கிறீங்க, உங்களுக்கு ரொம்ப பசி போல இருக்க. நேற்று நைட்டுமே அப்படியே சாப்பிட்ருக்க மாட்டீங்க. டேய் நீ என்ன எனக்கு ஃப்ரெண்டாக இல்லை? ஃப்ரெண்டெல்லாம் இருக்க முடியாது, சாப்பிடு அப்படி சொல்லிட்டு ஊட்டி விட்டுகிட்டே இருக்கான். இங்கே அப்படியே ஜங்குக்கு அப்படியே கிராஸ் ஆகணா. டேய் ஏன் அவளுக்கு கையில்லையா? இதெல்லாம் இவளுக்கு போய் பண்ணிவிட்டு படா அப்படி சொல்லிட்டு தேங்காய் அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். டேடி விட்டுறா, அவள் பாவண்டா. யார் அவளா? யாருக்கு பாவம் பார்க்கறனே தெரியாது, எதாவது பண்ணிகிட்ருக்காடா, வா அப்படி சொல்லிட்டு அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். டேய் என்னடா விடு, பாவம் நீ இதுலேயும் சாப்பிட வேற இருக்கா, நீ என்ன அப்படியே இருக்க, நீ நல்லா கொட்டிக்கிட்டல, விட்டுறா அப்படி சொல்லிட்டு திரும்ப அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து உட்காடுறான். நீங்கள் அழுதுட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. டேடி அவளாம் அப்படி ஒன்றும் கிளச்சிட மாட்டா, விடுறா விடு. இந்த பொண்ணுங்களை எப்படி தான்டா கேவலமாக இருக்காளுங்க, ரொம்ப கேவலமாக இருக்காளுங்க, ரொம்ப நம்பிட்டேன்டா. அதுவும் தோ இவ்வளோ சம் ஃப்ரெண்டாகவே இருந்திருக்கலாம் போல இருக்கு. அதுதான் சொல்லிட்டு வார்த்தையை விடுறான். நீ மச்சான் தவளாமல் பேசாத, எனக்கு டென்ஷன் ஆகுது. பாவம் அவளுக்கு ஒன்றும் தெரியாது. என்னடா ஒன்றும் தெரியாது? உனக்கு தான் ஒன்றும் தெரியாது. நேற்று கூட்டு போய் வச்சுட்டு தாலையை வச்சுட்டு நின்றுட்டுருக்கான், வேணான்றா. டேய் மச்சான் வார்த்தையை விடாத, விடு அப்படி சொல்லிவிட்டு தேங்க அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து நின்றுட்டுருக்கான். நீங்கள் ரொம்ப தேம்பி அழுதுட்ருக்குங்க. இப்போ எதுக்கிடி அழற? உட்காந்து சாப்பிட்டு எதாக இருந்தாலும் சார்ட் அவுட் பண்ணிக்கலாம், உட்காருன்ட்டேன். டேய் அழுது நடிக்கிறா. அவளை போய் நம்பிட்டு அவளுக்கு ஊட்டி விட்டுட்டுருக்க. சுற்றுறதுக்கு ஒரு ஆள், அதுக்கு ஒரு ஆள், இதுக்கு ஒரு ஆளுன்னு தெரியவாளுங்க இவளுங்களாம் இப்படி தான்டா அப்படி சொல்லிட்டு வார்த்தை விடுவானா. டக்குன்னு அப்படியே ஜங்குக்கு அப்படியே செவ்வில் அப்படியே விட்டுருப்பான். என்ன மச்சான் பண்ணுறா? அவள் பேசாடா, அவள் அப்படி கிடையாது. நீங்கள் எப்படா அப்படிலாம் பேசலாம்? டென்ஷன் ஆகிடுச்சு மச்சான், நீ போ, அப்பாவும் உனக்கு தெரியாது அப்படி சொல்லிட்டு அப்படியே ஜங்கு அப்படியே அனுப்பி விடுறான். இங்கே அப்படியே உங்களை தான் பார்த்து அப்படியே முறைச்சிட்டு நின்றுட்டுருக்கான். ஜங்கு டி அப்படி இருக்காடிச்சா? என்னடி என்ன நடிகிறியா? அப்படி சொல்லிட்டு ஜங்கு அப்படியே உங்களை தான் திட்டிகிட்ருக்கான். டி ஜங்குக்கு மரியாதை போயிடுன்ட்டேன் மச்சான், பாத்தியா உசுப்பி விடுறாவ, மரியாதை போயிடுறா, எனக்கு வாயில் நல்லா வருது அப்படி சொல்லிட்டு தேங்க அப்படியே திட்டிகிட்டே இருக்கான். நீங்கள் இங்கே அப்படியே தேங்க தான் அப்படியே திட்டிகிட்ருக்கீங்க.
அமைதியாக உட்காரியா, உட்கார் மோளை அப்படி சொல்லிட்டு உங்களை உட்கார வச்சுட்டு அப்படியே உங்களுக்கு தான் அப்படியே ஸ்பூனில் அப்படியே கொடுத்துட்ருக்கான். இங்கே ஜவுக்கு அப்படியே வச்சான் அவள் நம்பாடா அப்படி சொல்லிட்டு அப்படியே திட்டிகிட்டே இருக்கான். ஜாக்சனாக வந்து அப்படியே பிடிச்சிட்டு, என்னடா ஒன்று என்ன பைத்தியமா நீனு, அவளுக்கு என்ன சுச்சுவேஷனும் அதை புரிஞ்சுக்காம தேவையில்லாமல் அவகிட்ட போய் சண்டை போட்டுட்ருக்கா. டேய் வாடா. டேய் அவளா இப்போ பாரு என்கிட்ட கேட்பாடா, நான் தாலி எடுத்து போய் நின்றுட்டுருக்கேன், வானான்றா. சரி வாடி அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா டே விட்றா அப்படி சொல்லிட்டு போய் போகிறான். டேய் மச்சா விட்றான்ட்டா. டேய் நீ எதுக்கு போ, தாலி எடுத்து போயிட்டு அவகிட்ட நின்ன, எனக்கு புரியல. தாலி கட்டா பொண்டாட்டி ஆகிடுவாங்களா? டேய் விட்டுடான்னு சொல்லிட்டேன். டேய் மச்சான் விட்றா அப்படி சொல்லிட்டு அப்படியே அப்படியே தட்டி விட்டு அப்படியே போகிறான். ஸோ அப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். அப்படியே ஒரு 2 வீக்ஸ் கிட்ட அப்படியே கிராஸ் ஆகிருக்கும். இங்கே ஹாஸ்பிட்டலில் போயிட்டு செக் பண்ணிட்டு, ஓகேவா அடுத்த ஸ்கேனுக்கு ஒரு 3 வீக்ஸ் கழிச்சு வாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஓகே இப்படியே வச்சுருங்க அப்படி சொல்லிட்டு அப்படியே நீங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டுக்கு போனால், ஆண்டி என்னம்மா எப்போ காலி பண்ணுறா? இல்லை இன்னும் 3 வீக்ஸ் கழித்து வர சொல்லியிருக்காங்க, கை சரியானதும் காலி பண்ணிட்டுருமா? மா ஏம்மா கொஞ்சம் பாவம் பாரும்மா. அந்த பொண்ணு போய் சொல்கிறக்கா, என்னென்ன பித்தலாட்டம் பண்ணுவாலோ தெரியாது, எதுக்கு அப்படி சொல்லிட்டு அப்படியே உள்ள அப்படியே கோச்சிட்டு போகிறாங்க. ஆமாம்மா ப்ளீஸ்மா, அந்த பொண்ணு பாவம்மா, என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் அந்த மாதிரி பண்ணாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா விஷயத்தையும் சொன்னதும், என்னடி சொல்கிற? ஆமாம்மா அந்த பொண்ணு பாவம், விடு, யாருமே கிடையாது அந்த பொண்ணுக்கு, அம்மா ப்ளீஸ். சரி ஓகே, ஒரு 1 இயருக்கு மட்டும் டைம் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் யோசிச்சுட்டு சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே விட்டுருப்பாங்க. இங்கே அஞ்சு வந்து சொன்னதும் இங்கே தியாக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ரவுடி பொண்ணு நீ பார்த்துக்கோண்ணே, இருந்தாலும் அம்மாவுக்கு உன் மேலே கோவம் தான், கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோண்ணே. ஆமாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க, இனிமேல் பார்த்துக்கோண்ணே, எனக்கு படிக்கிற வேலை நிறையா இருக்குது, பாய் அப்படி சொல்லிட்டு அப்படியே போயிருப்பா. ஒரு மாதிரி சோகமே மயம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கா. சம்டைம் நல்லா இருந்துச்சுல ஜவுக்கு இங்கே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பால்கனி போகிறா. அவன் சாப்பிட்லன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த தட்டை வச்சுருப்பான்ல, அந்த பிளேட் அப்படியே காஞ்சி போயிட்டு அப்படியே தான் இருக்குது, ஒரு மாதிரி புழு பூத்த மாதிரி கூட மாறி அப்படி காஞ்சி போயிருக்கு. ஸோ அப்படியே அதை அப்படியே பார்த்துட்ருக்கேங்க. இல்லை இது எவ்வளோ வச்சா பிளேட் வீணாக போயிடும், அதுக்குன்னு ஒரு டியூரேஷன் இருக்கும், அது மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்படி தான் எல்லாமே கிட்டே போய்டும் அப்படி சொல்லிட்டு அப்படியே எல்லாத்தையும் கூட்டிகிட்டு அப்படியே ஒரு கையில் அப்படியே எல்லா வேலையும் பார்த்துட்டு அவன் மட்டும் அப்படியே இருந்துகிட்ருக்கா. ஸோ அப்படியே டைம்ஸ்க்கு போயிட்டு, டே மச்சான் டேய் இப்போ என்னடா சொன்ன புரியாது உனக்கு, மரியாதை அவ்வளோ போக சொல்கிற, என் முன்னாடி வந்து நின்றுட்டு அழுதுட்டு நின்னான்னு வச்சேன், அவ்வளோதான் மரியாதை அவ்வளோ போக சொல்லு, பார்த்தால டென்ஷன் ஆகுது அப்படி சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கான். ரங்கு என்கிட்ட பேசுடா, ஜஸ்ட் என்னை திட்டவாவது செய்ய. அவன் கண்டுக்கவே இல்லை. நீங்கள் அப்படியே அழுதுட்டு நின்றுட்டுருக்கீங்க. ஏய் அழுது போதும், வா தயம் மரியாதை போயிடு. அழுது மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, வான்னு சொல்கிறல்ல, அவனை கண்டுக்கவே இல்லைல்ல, எல்லாத்துக்கும் காரணம் நீ தானடா ரஸ்கா, எல்லாத்துக்கும். சரி இப்போ என்னன்றதுக்கு, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பைக்கில் அப்படியே கூப்பிட்டு போயிட்டுருக்கான். நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. வழக்கம் போல் அப்படியே ஐஸ்கிரீம் பார்ல தான், எனக்கு எதுவும் வேண்டாம், எனக்கு வேணும், அதனால தான் உட்கார் அப்படி சொல்லிட்டு வாங்கி வச்சுட்டு அப்படியே சாப்பிட்டுட்ருக்கான். நீங்கள் அப்படியே மூஞ்சி திருப்பிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. ஜங்குக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்குங்க, அவன் அப்படியே கட் பண்ணிகிட்டே இருக்கான். திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிகிட்டே இருக்குங்க. ப்ளீஸ் ஜங்குக் எடு எடு அப்படி சொல்லிட்டு மனசுக்குள்ளால் நினச்சிட்டு நீங்கள் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. நீ எத்தனை தடவை ட்ரை பண்ணால் அவன் எடுக்கல, விடுன்னு சொல்கிறல. இப்போ என்ன இப்போ என்னை எங்கேயாவது கூப்பிட்டு போகணும் உனக்கு, அதானே? தயவு செஞ்சு என்னை கூப்பிட்டு போயிட்டு நேரமாக வீட்டில் கூப்பிட்டு வந்து விடு. சரி ஓகே வா அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்களை கூப்பிட்டு போயிட்டுருக்கான். அப்படியே கூப்பிட்டு போய் நிற்கிற இடம் ஒரு மாதிரி பார்ட்டி பப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. எங்கே இடம் கூப்பிட்டு வந்த? அதான் எங்கேயோ கூப்பிட்டு போனேன், நீ அழுதுகிட்டே உட்காந்துட்ருப்ப, சரி நான் என்ஜாய் பண்ணுறது நீ பார்த்துட்ரு அப்படி சொல்லிட்டு அப்படியே உட்கார வச்சுட்டு அவன் மட்டும் அப்படியே போயிட்டு ட்ரிங்க் பண்ணிகிட்டே இருக்கான்.
ஒரு மாதிரி பக்கத்தில் நிறைய பொண்ணுங்க வந்து அவனை வந்து ஒரு மாதிரி செடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கி ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வர்ணிச்சிட்டே இருந்துகிட்ருக்கு. அவன் ஒரு மாதிரி இவங்களே பார்த்துட்ருக்கான். கொஞ்ச நேரத்தில் அப்படியே ஜங்குக்கு ஜாக்சன் பேம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வரானுங்க. நீங்கள் பார்த்துட்டு அப்படியே ஜங்கு கிட்ட அப்படியே போயிட்டு பேசுகிறீங்க. தள்ளுறியா? ஜங்குக் தள்ளுன்னு சொல்லிட்டேன். இல்லைடா. நிறைய தள்ளி போய்டு, அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிட்டு குடிச்சிட்டு அப்படியே எல்லா பொண்ணுங்கிட்டையும் வாலண்டியராக போயிட்டு கையை பிடிச்சி இழுத்து இது பண்ணுறான், இடுப்பை பிடிச்சி டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். உங்களால் பார்க்க சக்கவே இல்லை. அப்படியே பார்த்துட்டு நீங்கள் அழுதுட்டு உட்காந்துட்ருக்குங்க. என்ன ஃபீல் பண்ணுறியா? ஐயா, நீ இதுக்காக தான் கூப்பிட்டு வந்தியா? ஆமாம், அவங்க போக போகிறேன்னு சொன்னானுங்க. நீ பார்க்கணும்ல அவன் என்னென்ன கூத்தலாம் அடிச்சிட்ருக்கான்னு சொல்லிட்டு. அவன் ட்ரிங்க் பண்ண வரானா? ஜஸ்ட் அவன் மட்டும் ட்ரிங்க் பண்ணது கிடையாது. எந்த பொண்ணு சஜஸ்ட் பண்ணாலும் இப்படி தான் போயிட்டு ஆடிட்டுருப்பான். நீ மட்டும் என்னடா, நீனும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படி தானே பண்ணிகிட்டு இருந்த? வாய் அடக்கி பேசு. இதுக்கு நான் அடக்கி பேசணும்? சரி உட்கார், ஜூஸ் ஆர்டர் பண்ணுறேன், குடி அப்படி சொல்லிட்டு ஜூஸ் ஆர்டர் பண்ணிட்டு அப்படியே உங்களே பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கான். அவன் ஜஸ்ட் அப்படியே அங்கேயே உட்காந்துட்டு ட்ரிங்க் பண்ணிவிட்டு உங்களை தான் பார்த்துட்ருக்கான். மற்ற பொண்ணுங்க வந்து மேலெல்லாம் கை வைக்கிது, அங்கங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கை வைக்கிது. பட் கொஞ்சம் கூட அவனோட கண்ணை வந்து தாண்டி போகவே இல்லை, உங்களே தான் பார்த்துட்ருக்கு. ஆனால் ஜங்குக்கு அப்படி கிடையாது. ஜங்குக்கு வந்து மற்ற பொண்ணுங்களை அப்படியே கூட்டு வச்சுட்டு அப்படியே டான்ஸ் ஆடுறான், ஒரு மாதிரி இடுப்பு பிடிச்சி இது பண்ணிகிட்ருக்கான். உங்கள் மேலே இருக்கிற கடுப்பில் தான் அவன் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் நீங்கள் அப்படியே அழுத்திட்டு அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. இங்கே தயங்க அப்படியே லைட்டாக வர சிரிச்சிட்டே இருக்கான். நீங்கள் அலறதை பார்த்துட்டு என்ன அழுதது பத்தலையா? டே மரியாதை என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடு. இல்லை, அவனை பார்த்துட்டே இரு, அப்போ தான் உனக்கு புரியும் அவன் மேலே வச்சுருக்கிறது லவ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா பேசுகிறேன்? அவன் வச்சுருக்கிறது லவ் கிடையாதுனா நீ வச்சுருக்க லவ்வா? நான் வச்சுருக்கதான் லவ். நான் வச்சுருக்கிறது மட்டும்தான் பியோர் லவ். டே நீ வச்சுருக்க பியோர் லவ்னு சொல்லாத, நீ வச்சுருக்கிறது பியோர் காஜ் லவ். பாரு, காஜு கிச்சன் வையா பல்ல பேத்துறோண்டி. பல்ல பைப்பியா? பல்ல நான் பைப்பேன்டா ராஸ்கல், நான் பைப்பேன். ஓ, காஜில் உனக்கு அர்த்தம் தெரிலடி உனக்கு, ஆனால் நீ பேசுவ. ஏன் பேச மாட்டா? காஜில் ஒன்றா என்ன தெரியுமா? தோ ஜங்கு தடவிட்டு இருக்கான் பாரு, அது தாண்டி காஜில் நான் கிடையாது, நான் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தனியாக அப்படியே ஒரு கார்னராக அப்படியே கூப்பிட்டு போயிட்டுருக்கான். எல்லோரும் கும்பலாக ஆடிட்டுருக்கானுங்க. நீங்கள் அப்படியே கார்னரில் நின்றுட்டுருக்கீங்க. உங்களை வந்து வாழை லாக் பண்ண மாதிரி அப்படின்னு நின்றுட்டுருக்கான். நிறைய தள்ளுடா. எனக்கு காஜு லவ்னு சொன்னதுக்கு சாரி கேளு. நான் எதுக்குடா சாரி கேட்கணும்? அதுதான் நீ. இதை பாரு, நான் திரும்பவும் சொல்லிட்டேன், காஜு லவ்வுக்கு அர்த்தம் கூட காமிச்சிட்டேன். எக்ஸாம்பிளாக உன்னோட ஜங்குக்கா. அவன் ஒன்றும் வேணும்னே பண்ணல, முன்னாடி என்னை வெறுப்பேற்றுறதுக்காக பண்ணுறான். எது ஒன்று வெறுப்பேற்றுறதுக்கா? ஏண்டி லவ்வுக்கும் காஜுக்கு உனக்கு டிஃப்ரென்ஸே தெரியாதா? சரி தொலைஞ்சு போ, விடு. ஆனால் உன்னை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறான்னு வையன், உன்னை வந்து எப்படியா இருந்தாலும் அடையணும்னு தான் நினச்சிருப்பான். அடைஞ்சாவது எடுத்துக்கணும்னு நினச்சிருப்பான். உன்னை டார்ச்சர் பண்ணியாவது உன்னை அடையணும்னு நினச்சிருப்பான். நீ வேணான்னு சொன்னோன்னு இப்படி விட்டான், இவ்வளோதான்லப்பா. நீ அடங்கு, அதான் உண்மை. நீ வேண்டான்னு சொன்னாலும் உன்னை உண்மையாக லவ் பண்ணுறவனாக இருந்தான்னு வையன், அவன் பின்னாடியே துரத்திட்டே இருப்பான். நீ போன்னு சொன்னாலும் துரத்திட்டே இருப்பான். நீ செருப்பால் அடித்தாலும் துரத்திட்டே இருப்பான். நான் உண்மையாக லவ் பண்ணுறேன்னு ப்ரூவ் பண்ணிகிட்டே இருப்பான் கடைசி வரைக்கும். என்ன மாதிரி நான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன்டி, ஸ்டில் நீ என்னை திரும்பி கூட பார்க்கவே இல்லை. சின்னதாடி ஏன் உன் மேலே அத்தனை தடவை உரைச்சிட்டேன், அத்தனை தடவை போ வாய் வச்சு எடுத்துட்டேன். அதில் உன்னோட எதுவுமே இல்லை. அதோட கலியில் என்னன்னு தெரியுமாடி? உண்மையை லவ் பண்ணுற பொண்ணை அவரோட விருப்பமே இல்லாமல் தொடுறது, கேவலமாக உரசுறது, அதெல்லாம் நான்சென்ஸா எனக்கு தெரியும். பட் சம்டைம் நான் என்னோடய கண்ட்ரோலில் எழுகிறேன். நான் என்ன பண்ணிட்டோம் சொல்லு? நான் என்ன பண்ணிட்டோம்? அவனை லவ்லாம் பண்ணல, அதை இன்றைக்கே புரிஞ்சுக்கோ. என்ன நீ அக்செப்ட் பண்ணிக்கோ, அவ்வளோதான். டேய் என்ன என்ன என் மண்டை கழுவுறியா நீ? நிறைய தள்ளி போயிடுறா அப்படி சொல்லிட்டு அப்படியே தள்ளி விட்டு அப்படியே நீங்கள் போகிறீங்க. அவன் டக்குன்னு அப்படியே கையை பிடிச்சிட்டு திரும்ப அப்படியே வாழை லாக் பண்ணிட்டு அவன் முன்னாடியே ஒன்று
ஒத்து கொடுக்குறேன். அவன் கேட்குறானான்னு பார்க்கலாமா? டேய் வானா? இல்லை உனக்கு புரியவே இல்லைடி, சுத்தமாக புரியவே இல்லை. சுத்தமாக உனக்கு விட்டான், தொலைஞ்சு போன்னு விட்டான். இல்லைனா இத்தனை நாளில் அவனை அப்படியே விட்டுருப்பான்னு நினைக்கிறியா? தையா அப்படி சொல்லாத. நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோம். சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா? ஏய் உனக்கு இன்னுமா புரியல? சரி ஓகே, லாஸ்ட் சான்ஸ் நான் உனக்கு கொடுக்குறேன். இப்போயே போய் அவன்கிட்ட பேசு. திரும்ப அவங்ககிட்ட பேசிட்டான், 2 பேரும் ஜெல் ஆகிட்டீங்க அப்படின்னா இப்போயே உன்னை விட்டு போயிடுறேன். வரவே மாட்டேன், டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன், ஓகேவா? முன்னாடி வரல அப்படி சொல்லிட்டு போய் கைவிட்டான். உங்களை அப்படியே தள்ளி எப்படி நிற்க வச்சு போன்னு சொல்கிறான். டேய் அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்ல? கண்டிப்பாக மாட்டேன், போ. அப்படி சொல்லிட்டு அப்படி நின்றுட்டுருக்கான், ஒரு மாதிரி திமிரா நின்றுட்டுருக்கான். கண்டிப்பாக நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போயிட்டு ஜங்குக்கிட்ட, ஜங்குக் என்ன மன்னிச்சிடுறான் ப்ளீஸ், என்னை தப்பாக எடுத்துக்காத. ஏய் இப்போ இதுக்கு நீ இடற ஓ சிம்பத்தி சீன். அப்படி சொல்லிட்டு திரும்ப அடுத்த பொண்ணு அப்படி ஒரு மாதிரி இழுத்து வச்சுட்டு அப்படி டான்ஸ் ஆடிட்டுருக்கான். ஜங்குக் என்ன பண்ணுற? ஏன் உனக்கு இதுக்கு? அதான் இதுக்கும் முடியாதுன்னு சொல்லிட்டு தானே போனேன், போடி போ. அப்படி சொல்லிட்டு திரும்ப திரும்ப அப்படியே வேறு பொண்ணு கூட அப்படியே டான்ஸ் ஆகிட்டே இருக்கான். நீங்கள் அப்படியே போய் முன்னாடி நின்றுட்டு, ஜங்குக் வேணாம், இதை வெறி போய்த்தாத, தப்பார் மறுபடியும் தள்ளி போய்டு அப்படி சொல்லிட்டு அப்படியே தள்ளி விட்டுட்டுருக்கான். நீங்கள் அப்படியே போயிட்டு முன்னாடி நின்றுட்டு அவனோட ஷர்ட் அப்படியே பிடிச்சி எடுத்து வச்சுட்டு அப்படியே அவனுக்கு வந்து நீங்கள் முத்து கொடுக்க ட்ரை பண்ணுறீங்க. என்ன ஜங்குக் இதை பாரு, உனக்கு எனக்கும் நிறைய பிரச்சனை போகுது, பட் இத்தனை பேர் முன்னாடி நான் அசிங்கப்படுத்தாத அப்படி சொல்லிட்டு அப்படியே முத்து கொடுத்துட்ருக்கேங்க. அவனும் அப்படியே இழுத்து வச்சு அப்படியே முத்து கொடுத்துட்ருக்கான். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தள்ளி போயிட்டு அப்படியே வாழை பண்ணுற அப்படியே மொத்தம் அப்படியே ஒரு மாதிரி ஃபோர்ஸ் அப்படியே கொடுத்துட்ருக்கான். இந்த தயங்க அப்படியே சரி கடுப்பாகுது, செம்ம கடுப்பாகுது. அப்படியே செவத்தில் அப்படியே குத்துன்னு குத்திட்டுருக்கான். செம்ம கடுப்பில் அப்படியே மாமா அப்படியே பக்கத்தில் வந்துட்டு, என்னடா சரியாக மாமாவில் பார்க்குற போல இருக்கு, கடுப்பேத்தாதா? ஏண்டா அவன் மாட்டு பொத்திட்டு உன் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தா தானே, எதிடா இப்படி கூட்டி கொடுத்துட்டு உட்காந்துட்ருக்கா? மறைத்து ஓடிப்பிடு. சி போடா மானங்கிட்டவனே, பண்ணுறதையும் பண்ணிட்டு ஏன்கிட்ட கத்திட்டுருக்க? ஓ நல்லா பாரு, முடிஞ்சா ரூம் போட்டு கொடுறா. போறிக்கினாயே நீ தீர்ந்தவே மாட்டேன், போடா புறமுக்கு போ போ. எவ்வளோ படித்து சொன்னேன், கேட்காத கரம் பார்க்க சைக்கிளை, போ விட்டு வச்சிருக்கானா இல்லையான்னு பாரு போ. அப்படி சொல்லிட்டு அப்படியே திட்டிகிட்டு இருக்கான். இங்கே அப்படியே ரத்த கண்ணீர் வராத கூட தாங்க தயங்க அப்படியே பார்த்துட்ருக்கான். நீங்கள் அங்கே வால் அப்படியே பின்னாயிட்டு தயா டே அப்படி சொல்லிட்டு தள்ளி விடுறீங்க. தேங்க் நேம் தான் சொல்லிகிட்டு இருக்குங்க. உங்கள் ஜங்குக்கு எதுவும் அதெல்லாம் காலில் விழவே இல்லை. டே விட்டுறான். டே என்ன பண்ணுற, வலிக்குது அப்படி சொல்லிகிட்டே இருக்குங்க. தேங்கோட நேம் தான் சொல்லிகிட்டு இருக்கேங்க. இப்போ வரைக்கும் ஒரு மாதிரி அப்படியே கடுப்பாயிட்டு செவில் அப்படியே பலாருன்னு விட்டு தள்ளி விட்டீங்க. என்னடி ஜங்குக் டே இல்லை சாரி டே செவில் அடிச்சிட்டு சாரியா? ஓ பிடிக்கலையா? சார் புரியுது, நான் வர ட்ரிங்க் பண்ணியிருக்கேன். அவனுக்கு ட்ரிங்க் பண்ணால் பிடிக்காதுல்ல, மேபி அது கூட இருக்கலாம். ஜங்குக் இல்லை ஏய் அடங்க வேண்டாம், முடிவு பண்ணிட்டடி நீ, நான் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன், அதனால தான் அப்படி என்னை விட்டடி விட்ட. ஜங்குக் இல்லை கைவிடு, கிட்ட வராத, உனக்கு பிடிக்கல தானே? வேறு என்ன பார்த்துட்டியா என்ன? ஜங்குக் கேவலமாக பேசாத, நல்லா தெரியுது வேற ஏதோ பேர் கேட்டுது. நான் முத்து கொடுக்கும்போது வேற எவனோட பேரடி உனக்கு? ஜங்குக் இல்லை போய் சொல்லாத, என் பேர் தான் சொன்னியா நீ? ஜங்குக்குன்னு கேட்கவே இல்லை, எவன் பேர் சொன்ன? அப்படி சொல்லிட்டு அப்படியே கேட்டு நின்றுட்டுருக்கான். ஜங்குக் இல்லை கிட்ட வராத பேசுன்னு சொன்னேன், எவனோட பேரையோ சொன்னேன், எனக்கு நல்லா தெரியும். அதையும் தாண்டி நான் முத்து கொடுத்துட்டு இருந்தேன். பட் தள்ளி விட்ட கொன்னத்தில் கை வைக்கிற ஓடி, இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு ஒரு டாஷ் மாதிரி கிடையவே கிடையாது கல்மி அப்படி சொல்லிட்டு அம்மட்ட அப்படியே போயிட்டு வேறு ஒரு பொண்ணு அப்படி இழுத்து வச்சுட்டு அப்படியே மொத்தமாக கொடுத்துட்டு அப்படியே வால் அப்படி ஒரு மாதிரி அந்த பொண்ணு அது இதுன்னு சொல்லிட்டு அப்படியே மேலாம் உரைச்சிட்ருக்கான். உங்களுக்கு ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்குது. ஜங்குக்கு என்ன பண்ணுற? சரிவா அப்படி சொல்லிட்டு
உங்களை வந்து அப்படியே வாழை பின் பண்ணிட்டு ஒரு மாதிரி ஃபோர்ஸ் மட்டும் கொடுக்குறான். டி விடு டி என்ன பண்ணுற அசிங்க பொண்ணாது அப்படி சொல்லிட்டு தள்ளி விட ட்ரை பண்ணுறீங்க. இதுக்கு மேலே அங்கே தயாங்க அப்படியே நிற்கவே முடியல. அப்படியே கிடக்குன்னு வந்து அப்படியே சட்டையை பிடிச்சி இழுத்து வச்சு அப்படியே ஜங்குக்கு அப்படியே பலான்னு குத்திட்டு இருக்கான். என்ன மச்சான் என்னடா பண்ணுற? என்ன பண்ணுறேன்டா? ஒன்றும் பண்ணல, லவ் பண்ணுறோண்டா. ஜங்கு அவளுக்கு விருப்பம் இல்லைன்றான். நீ எதே தேவலாமா? விருப்பம் இல்லைண்ணா உனக்கு இருக்காடா? டேய் அசிங்கமாக பேசாத. டேய் வந்துருச்சுடா என் வாழை, தொண்டை வரைக்கும் வந்துடுச்சு. சொன்னேன்னு வைக்கேன் ரொம்ப கேவலமாக இருக்கும். அன்றைக்கி நைட் என்னடா நடந்தது? டேய் டேய் டாஷ் மோனே சொல்லு. அவள் நான் மட்டும் விடும்போது உன் பேர் சொல்லிகிட்ருக்கா. என்ன நடக்குதுங்க? ஏடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களே ஒரு மாதிரி கேவலமாக பார்க்குறான். ஜங்குக் இல்லைடா. என்ன இல்லை? கழுத்தில் என்னடி? ஜங்குக் அப்படி சொல்லிட்டு இப்படி பேக்வர்டாக அப்படி நடந்து போயிட்டுருக்கீங்க. இல்லை எனக்கு புரியல, சுத்தமாக புரியலடி. என்னடா நான் என்ன குட்டி கொடுக்கப்படணும்னு போர்டு எழுதி போட்டு வச்சுருக்கேனா? மாமா வாழை பார்க்குறேன்னு எழுதி போட்டிருக்கேனாடா நான்? டே மச்சான் இல்லை, மச்சான் மயிருன்னு வையன் சாவடிச்சிருண்டா மோனே. டே மச்சான் இல்லைடா. டே மச்சான் மயிரெலாம் தேவையே கிடையாது. போத்தால் ஒரு 4 ஸ்டெப் மயிறு பிடிங்கிட்டு பின்னாடி நில்ல, வராதுக்கிட்ட அவனை தூக்கி இப்படி அங்கே சொருகி வச்சுருந்தேன்டா. எங்கேயோ போயிட்டேன்னு அவ்வளோ தேடுன்னு தேடினடா. கையை காலெலாம் உடச்சிட்டு கிடந்தேனே. எதிடா இப்படி கூட்டி கொடுக்குறதுக்கா? பாரு ஜங்கு என்ன பேசுகிறேன்னு தெரியாது, பேசாத. என்னடி ரொம்ப ஒத்தமை மாரி பேசுகிற? நீ அவங்க கூட படுக்கவே இல்லைன்னு சொல்ல. ஜங்குக் நடிக்காத, எனக்கு தெரியும், தள்ளிப்போ அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி கேவலமாக பார்க்குறான். டே மச்சான் தப்பாக பேசாத. டேய் ரொம்ப தப்பாக பேசுகிறேன்டா. என்ன ஃபுல் சாட்டிஸ்ஃபைடா? என்னடி நீனு ஒரு மாதிரி நிற்கிற? எனக்கு தெரிஞ்சிச்சுண்ணா. ஜங்குக் இந்த மாதிரி பேசாத ஜங்குக். இல்லடி உண்மையை தானே பேசுகிறேன். என்ன மச்சான் சொல்லுடா தாங்க அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி கேவலமாக பார்த்துட்டு அப்படியே சொல்லிட்டு இருக்கான். ஜங்கு இந்த மாதிரி பேசாடா மச்சான். மச்சான் இல்லைடா, நல்லா ஓப்பனாக சொல்லு மாமனு அப்படி சொல்லிட்டு திரும்ப போய் பக்கத்தில் இருக்கிற பாட்டில் எடுத்து அப்படியே எடுத்து செம்மையாக குடிக்கிறான். என்னையா மாற்றிட்டீங்களடா? என்னையா மாற்றிட்டல? நான் அவ்வளோ நினச்சிட்டேன்டி. ஒன்றும் தெரியாத இன்னசென்ட் ஐயரு டாஷ் அப்படி சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக பச்சை அப்படியே பேசிகிட்டு இருக்கான். ஜங்குக் நீ என்ன பேசாத அப்படி, என்னால் இதை ஏற்றுக்கவே முடியல. என்னடி ஏற்றுக்க முடியல? அவனை மட்டும் ஏற்றுக்க முடிஞ்சதா நேற்று ஃபுல்லாக? ஜங்குக் இல்லை ஆமாண்டி, நீயும் எந்த இல்லை, இப்போ எந்த இல்லை, அவன் தாயிட்டா. நல்லா வச்சுன்னு விட்டுருவோம். நான் உன்னை நல்லா வச்சுருக்கல, அதனால தானே அவன் கூப்பிட்டதும் பட்டுட்டேன். ஜங்குக் கேவலமாக பேசாத ஜங்குக் அப்படி சொல்லிட்டு கிட்ட போகிறீங்க. உன் நிழல் என் மேலே பட்டாலே கேவலம்டி, கேவலம். ஜங்குக் தள்ளிப்போன்னு சொல்கிறேன். இருந்தாலும் என்கிட்ட வந்து எப்படி முத்து கொடுத்தப்போ வெக்கமா இல்லையாடி உனக்கு? அவனும் வேணும் நானும் வேணும்னு நினச்சாப்போ? இல்லை என்னடி இல்லை? நான் கூட சரி ஓகே அதான் மறந்துடலான்னு இழுத்து வச்சு நச்சு கொடுத்துட்ருக்கேன். அவன் பேரை சொல்லிகிட்ருக்கல்ல, அது எப்படி ஒரு நைட்டுக்குள்ளால எல்லாமே அந்தளவுக்கா அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி கேவலமாக பேசிகிட்டு இருக்கான். இதுக்கு மேலே தாங்கல அப்படியே தாங்கவே முடியல. ஜங்கு போட்டு பொலன்னு பொழுதுன்ட்ருக்கான். இந்த ஜங்கு அப்படியே அடிக்கவே இல்லை, அவன் மட்டும் சைலண்ட்டாக அப்படியே வாங்கிட்டு இருக்கான். டிடி மச்சா சாரிடா
அவளை தப்பாக பேசாடா. எல்லாம் நான் தான்டா கேவலம். டேஷ் அவுட். நீ சொன்னது எல்லாம் நான் தான் மச்சான். அவளே எதுக்குடா பேசுகிற? டே. ஆனால் உத்தமன் மட்டும் பேசாதானே? நீனும் உத்தமன் கிடையாதே. தோ அவளும் அப்படி கிடையாது அப்படி சொல்லிட்டு திரும்ப பேசிகிட்டு இருக்கான். திரும்ப அப்புறம் அடிக்கிறான். திரும்ப அப்படியே ஜங்குக்கு அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டுருக்கான். டேய் நடிக்காடா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கான். பட் ஜங்க் திரும்ப அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கான். டக்குன்னு அப்படியே ஒரு மாதிரி அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ஃபெட்டப் ஆகிட்டு அப்படியே படுத்துருக்கான். மச்சான் டேய் தலை நான் பார்த்துக்குறேன். ஜக்ஸா இல்லைடா. அதான் போதும் செஞ்சிட்டிங்களே தலை அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே தாங்களை அப்படியே பிடிச்சிருக்கிறான். இங்கே தாங்க அப்படியே கூட நின்றுட்டு அப்படியே தூக்கிட்டு வரான். விட்ரா. ஏன்டா? சரி வா அப்படி சொல்லிட்டு ஜங்கு அப்படி தான் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருப்பானுங்க. புலம்பிகிட்டே இருக்கான். எங்கே நீங்கள் ரூம்குள்ளே போயிட்டு கதவை சாத்திட்டு அழுதுன்னு அழுதுட்டுருக்கீங்க. டோர் நாக் பண்ணுற சத்தம். என்னடா உனக்கு தேவையானதெல்லாம் நடந்துச்சு, ஓகேவா? போ. ஹாப்பியா நீ? ஒன்றும் இல்லை தாண்டா. இனிமேல் அவன் என் ஜங்குக்கு இல்லைன்னு ஆகிட்டான் அப்படி சொல்லிட்டு ரொம்ப நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. அவன் அப்படியே உங்ககிட்ட வந்துட்டு சரி அழாதா. நான் தப்பு பண்ணிட்டான் தாண்டி. தப்பா? தப்பு கிடையாது. நீ என்ன தப்பு பண்ண? நான் தான் தப்பு பண்ணேன். நீ எங்கன்னு திரும்ப தேனால அது பெரிய தப்பு. உனக்கு ஃப்ரெண்டாக நினச்சல அது நான் பண்ண பெரிய தப்பு. அப்புறம் அவனை லவ் பண்ண பார்த்தியா? அந்த லவ்வை அக்செப்ட் பண்ண பார்த்தியா? அதெல்லாம் பெரிய தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியக்காரத்தனமாக அது இதுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. இவனுக்கு புரியுது. சரி ஓகே நான் ஒன்று டிஸ்டர்ப் பண்ணல. என்ன இனிமேல் டிஸ்டர்ப் பண்ண என்ன இருக்குப்பா அப்படி சொல்லிட்டு திரும்ப அப்படியே அழுதுட்டுருக்கீங்க. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இங்கே ஜங்குக்கு அப்படியே காலையில் எழுந்திரிச்சு அப்படியே வந்து பார்க்குறான். பார்த்தா வீட்டில் எல்லோரும் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காங்க. அவன் மட்டும் தியா வீட்டுக்கு போயிட்டு காலிங்கில் ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்கான். யார்? அஞ்சு டோர் ஓப்பனில் தான் இருக்கு, வா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பாத்ரூம்லேருந்து வெளில வருவீங்களா? இவன் அப்படியே என்ன எப்படி இருக்கா? ஜங்குக் எப்படி இருக்குன்னு கேட்டேன். நான் நல்லா இருக்கேன். சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். இவ்வளோ காலையா? இல்லை இனிமேல் பண்ணணும். இல்லை எப்படி? ஏன் வந்தேன்னு கேட்குறியா? ஐயோ இல்லை உக்கார், காஃபி போடுறேன் உக்கார் அப்படி சொல்லிட்டு வீட்டில் அப்படியே கொஞ்சம் அப்படியே ஓரமாக அந்த ட்ரெஸ்லாம் ஓரமாக எடுத்து போட்டு உக்கார். அவன் மட்டும் உட்காந்துட்ருக்கான். ஒரு மாதிரி டென்ஷனாக உட்காந்துட்ருக்கான். நல்லா தெரியுது ஏதோ ஒரு டென்ஷனாக வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இது ஏதோ போட்டு அப்படியே காஃபி. இன்னைக்கு காஃபிலாம் எதுவும் வேணாம். நான் ஒரு சொல்லு ஜங்குக். எங்கேயும் தங்கிக்கலாமா? எங்கேயும் தங்கிக்கலாமான்னு கேட்டேன். தங்கிக்கலாம். இல்லை உனக்கு விருப்பம்லாம் சொல்லு, நான் வெளில போயிடுறேன். இல்லை நான் தனியாக தான் இருக்கேன் ஆல்ரெடி ஒரு மாதிரி. சரி ஓகே, எனக்கு ஒன்று தூக்கம் வருது, நான் படுத்துக்கிறேன், கொஞ்சம் வெளில போறியா அப்படி சொல்லிட்டு அவன் மட்டும் படுத்துட்ருக்கான். இங்கே தியாவுக்கு அப்படியே அவ்வளோ சந்தோஷம், அவளால் தாங்கவே முடியல அந்தளவுக்கு. அவன் மட்டும் வாயை பொத்திட்டு அப்படியே சிரிச்சிட்ருக்கா கிச்சனில் போய் நின்றுட்டு. ஜங்குக் அப்புறம் ரெண்ட்டுக்கெலாம் நானே பே பண்ணிக்கிறேன். ஓகே சரி அவ்வளோதான் போ. ஓகே அப்படி சொல்லிட்டு அப்படியே கிச்சனில் வந்து நின்றுட்டுருக்கா. செம்ம ஹாப்பி அவளுக்கு. அவள் கை இந்த மாதிரி இருக்குது அப்படின்றதே அவன் மறந்துட்டு அவன் மட்டும் குதிச்சிட்ருப்பாளா. அப்படியே இந்த கவுண்டர் டாப்பில் அப்படி இடிச்சிருப்பா. ஐயோ என்னாச்சு? ஒன்றும் இல்லை. கை இல்லை இடிச்சிட்டியா? இல்லை ஒன்றும் இல்லை. சரி ஓகே எனக்கு தூக்கம் வருது அப்படி சொல்லிட்டு திரும்ப போய் அப்படியே படுத்துக்கிட்டான். ஸோ அப்படியே ரொம்ப வாயை பார்த்துட்டு அப்படியே சிரிச்சிட்ருக்கா. அவன் மட்டும் டிஷ்லாம் அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதுன்னு சொல்லிட்டு அப்படியே பண்ணி வச்சுட்ருக்கா. நல்லா தூங்கி அப்படியே ஒரு 10 மணிக்கு எந்திரிச்சு அப்படியே பார்க்குறான். பார்த்தா நிறைய ஒரு ஸ்மெல்லாக இருக்குது. என்ன ஏதாவது பண்ணியாண்ணா? சாப்பிட்றதுக்கு சரி ஓகே நான் ஃப்ரெஷ்அப் ஆகணும். இல்லை எல்லாமே இருக்குது, ட்ரெஸ் கொடுவா.
ஆமாம், ட்ரெஸ்லாம் அப்படி இல்லை, ஸ்டார்டிங் மேரேஜுன்னு சொன்னாச்சு. அப்புறம் உனக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்லாம் அங்கே இருந்தால் தானே நம்புவாங்கன்றதுக்காக சரி ஓகே ஒரு செட் மட்டும் கொடு அப்படி சொல்லிட்டு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டு அப்படியே சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்ருக்கான். அப்படியே எடுத்து வச்சுட்ருக்கேங்க. நானே போட்டுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு எடுத்து போட்டு அப்படியே சாப்பிட்டுட்ருக்கான். நீங்கள் பண்ண ம் ஓகே அப்படி சொல்லிட்டு இப்படி சாப்பிட்டுட்ருக்கான். இங்கே காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா ஜொங்கோல் முட்டைக்கு அப்படியே காணான்னு சொல்லிட்டு அப்படியே தாங்க அப்படியே அங்கே இங்கேயும் தேடிட்டுருக்கான். மா என்னடா இரு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துடுறேன். ஜங்குங்க அவனை நான் பார்க்கவே இல்லையாடா. பார்க்கவே இல்லையா அப்படி சொல்லிட்டு அங்கேயும் அப்படி தேடிட்டுருக்கான். ஃபோன் பண்ணால் ஃபோன் அப்படியே சுவிட்ச் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஜாக்ஸா டே மச்சான் என்னடா ஜங்குங்கடா எங்கேயாவது இங்கே தான் இருப்பான் அப்படி சொல்லிட்டு அப்படியே அம்மாட்ட அப்படியே படுத்துட்டு இருக்கான். இங்கே அங்கேயும் தேட்டு அப்படியே திரும்ப வந்து உங்கள் ரூமில் அப்படியே நாக் பண்ணுறான். என்னடா அவனுக்கு ஜங்குக்கு எங்க என்னடா ஜங்கு எங்க அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிட்டிங்க. அழாத நான் தேடுறேன்டி இரு. ரஸ்கல் அவனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கோயேன் உன்னை சாவடிச்சிடுவேன். என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டடா ராஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அழுதுட்ருக்கீங்க. சரி நான் தேடுறேன் நீ அழாத அப்படி சொல்லிட்டு அங்கே எங்கேயும் போயிட்டு பைக்கில் தேடிட்டு இருக்கானுங்க. எங்கேயுமே காணோம். அன்றைக்கி ஃபுல்லாக தேடிட்டு இருக்கானுங்க. இங்கே அப்படியே தியாவுக்கு செம்ம ஹாப்பி. பட் ஆனால் இங்கே என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு தெரியாது இல்லையா. ஸோ ஸ்விட்ச் ஆஃப்லேயே அப்படியே இருந்துகிட்ருக்கு. மதியம் ஏதோ பண்ணுறா. மதியம் அப்படியே சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கான். ஸோ அப்படியே ஈவினிங் ஆகுது. ஈவினிங் அப்படியே ஒரு மாதிரி வெளில போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டும் வெளில போவானா. ஜங்குக் ஏன்னா இல்லை நான் ஹாஸ்பிட்டல் தான் போகிறேன். நீ ஃப்ரீயாக இருந்தால் கூட வரேன் வா அப்படி சொல்லிட்டு அவன் தான் ஹாஸ்பிட்டல் அப்படியே கூப்பிட்டு போகிறான். ஸோ இவளால் நம்பவே முடியல. ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு ரிட்டன் வரும்போது இங்கே தயங்க அப்படியே பார்த்துருப்பான். என்னடா நடக்குதுங்க மூட்டு கிளம்புடா அப்படி சொல்லிட்டு தியாமல் அப்படியே கை போட்டு அப்படியே கூப்பிட்டு போகிறான். அப்போ தான் வெண்ணி இல்லை ஜங்கு தயங் உனக்கு என்ன முடியல மூட்டு வா அப்படி சொல்லிட்டு ஷோல்டரில் அப்படியே இன்னும் ஸ்ட்ராங்காக அப்படியே பிடிச்சி அப்படியே கூப்பிட்டு வரான். ஜங்கு இல்லை இந்த பார் நான் புரிச்சுண்ணா சொல்கிறதே கேட்க மாட்டியா. இல்லை வா அப்படி சொல்லிட்டு அப்படியே முன்னாடி அப்படியே போயிட்டுருக்கான். இங்கே தாங்க அப்படியே பின்னாடி அப்படியே வந்துட்டுருக்கான். டீ மச்சான் நில்டா ஒரு முறையாக போயிடு உனக்கு அவ்வளோதான். மச்சான் என்னடா நடக்குதுங்க எனக்கு ஒன்றும் புரியல. நீ மாட்டுக்கு தியாமால கை போட்டு போயிட்டுருக்கா என்னடா நடக்குதுங்க. ஜங்கு நீ கொஞ்சம் என்ன ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வா அப்படி சொல்லிட்டு அப்படியே இன்னும் ஸ்ட்ராங்காக பிடிச்சி அப்படியே கூப்பிட்டு போயிட்டுருக்கான். தேங்குக்கு இப்போ என்ன கேட்டோம் அப்படின்றது தெரியாமல் அப்படி பின்னாடி வந்துட்டு அப்படி ஜவுங்க பிடிச்சி அப்படி இழுத்து அப்படியே செவ்வல் அப்படியே வச்சுருப்பான். என்னடா உனக்கு அங்கே இருக்கா போ இவன் என் பொண்டாட்டி என்ன வா அப்படி சொல்லிட்டு இழுத்து அப்படியே பிடிக்கிறானா. அப்படியே கை அப்படியே வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி பண்ணுவா. சாரி தள்ளிப்போ என் ஒய்ஃபுக்கு கை ஃப்ராக்சர் நான் கூப்பிட்டு வந்துட்டுருக்கேன் உனக்கு என்னடா தள்ளிப்போ அப்படி சொல்லிட்டு திரும்ப அப்படியே கூப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு அப்படியே மேலே போயிட்டுருக்கான். திரும்ப அப்படியே மேலே வந்துட்டு அப்படியே சட்டை பிடிச்சிட்டு அடின்னு அடிச்சிட்ருக்கான். என்னடா நீ பண்ணால் தப்பு கிடையாது நான் பண்ண தப்பா. ஆமாம் என் மேரேஜ் ஆச்சு இப்போ தான் என் பொண்டாட்டி தாலி எங்கடி தாலி கம்மி அப்படி சொல்லிட்டு அப்படியே தாலி காமிக்க சொல்கிறான். இல்லை என்ன இப்போது நான் புருஷன்றியா இல்லையா. இல்லை நீ இல்லைன்றியா அப்போ இல்லை அப்படி சொல்லிட்டு அப்படியே தாலி அப்படி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்களா. டக்குன்னு அப்படியே அவனே அப்படியே அந்த தாலியை எடுத்து அப்படி போடுறான். இது பார் யாரே கட்டினது இது நீ இது நான் கட்டினது தான் என் முன்னாடி தான் பார் போய் சொல்ல அவகிட்ட. என்னடி இப்போ நான் வேணான்றியா. ஐயோ இல்லை பார்த்துக்கோ காலம் போ அப்படி சொல்லிட்டு அப்படியே ரூம்குள்ளே போயிட்டு அப்படியே டோர் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டான். அப்படியே தேங்க ஒரு மாதிரி இருக்கு. ஸோ அப்படியே வீட்டுக்கு போயிட்டானுங்க. வீட்டுக்கு போனால் நீங்கள் வந்து எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கீங்க. எதுவுமே சொல்லவே இல்லாமல் ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நைட் ஃபுல்லாக சாப்பிடவே இல்லை. ஜாக்சனையும் தயங்கையும் பிடிச்சி அப்படியே கேட்டுகிட்டே இருக்கீங்க. எங்கடா போனான் பார்த்தீங்களா தேடினீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. பட் அவங்க எதுவுமே பதிலே சொல்லவே இல்லை. காணான்னு கூட சொல்லவே இல்லை. அவன் மட்டும் சைலண்ட்டாகவே இருந்துகிட்ருக்கானுங்க.
ஓகே இதுக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாவே தேட ஆரம்பிச்சிட்டிங்க. எங்கேயுமே கிடைக்கவே இல்லை. நைட்டு ஒரு 12 அந்த மாதிரி இப்படி வீட்டுக்குள்ளே வந்துட்டு அப்படியே உட்காந்துட்டு அழுதுட்டுருக்கீங்க. தயங்க போட்டு அப்படி அடி இடின்னு நடிச்சிட்டே இருக்கீங்க. அவன் மட்டும் அப்படி ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே அழ ஆரம்பிச்சிட்டான். என்னடா அடிக்கிறியா? போயிட்டான் என்னை விட்டு. நீ ஆசைப்பட்ட மாதிரியே போயிட்டான். அவன் சொல்கிறானே அவன் கூட உனக்கு ஆசை இருக்குல்ல, வா தயங்க வா அப்படி சொல்லிட்டு அப்படி அவனோட கையை பிடிச்சி அப்படி இருக்கிறீங்க. ஏய் இல்லை அப்படி சொல்லிட்டு உங்களை வந்து அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அழறான். டேய் ஏ காஜு பயலே அப்படி சொல்லிட்டு அப்படியே தள்ளி விடுறீங்க. இல்லை தள்ளடா காஜு பயலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே மயங்கிட்டீங்க. தூக்கிட்டு போய்ட்டு படுக்க வச்சு உங்களை நல்லா பார்த்துக்கிட்டு அப்படியே தூங்க வைக்கிறான். நீங்கள் நல்லா தூங்கிட்டீங்க. ஜங்குக் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தூங்கிட்டு இருக்கேங்க. அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. எல்லாத்துக்கும் நம்ம தான் காரணம் அப்படின்ற மாதிரி அப்படியே சைலண்ட்டாக இருந்துகிட்ருக்கான். டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு 2 டேஸ் ஜங்குக் வரவே கிடையாது. எங்கடா வரவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்குங்க. இவனும் பதில் சொல்லவே இல்லை, ஜாக்சனும் பதில் சொல்லவே இல்லை. அப்படியே டைம் ஸ்கிப்பாக இருக்கும். இங்கே அப்படியே ஜங்குக் வந்து ஏன் தான் இல்லை ஜங்குக் நேற்றே எனக்கு முடியல. ஏன் பரவாயில்ல, என் கையும் இப்படி இருக்கும்போது நான் வந்தேன். எனக்கு ஒன்றும் ஆகலை. ரொம்ப கஷ்டமாக இருக்கான்னு இல்லை அது உன்னை வான்னு சொன்னேன். ஏன் கூட வரதுக்கு முடியலையா? ஐயோ அப்படி கிடையாது ஜங்குக். உட்கார் அப்படி சொல்லிட்டு கிளாஸில் 2 பேரும் உட்காந்துட்ருக்காங்க. நீங்கள் ஒரு 2 டேஸ் கழிச்சு இன்றைக்கி தான் காலேஜ் வரீங்க. வந்து பார்த்தா தியாவும் ஜங்குக்கும் பக்கத்தில் உட்காந்துட்ருக்காங்க. அதுவும் நீங்கள் உட்கார அதே பெஞ்சில். ஜங்குக் ஒயின் இந்த பெஞ்சில் வா, வந்து உட்காரு. ஐயோ என்னடா நடக்குதுங்க? உன்னை வந்து உங்கள் உட்காருன்னு சொன்னேன். வா அப்படி சொல்லிட்டு கூட்டு வந்து அப்படியே உட்கார சொல்கிறான். ஜங்குக் எங்கே போனேன்? 2 டேஸாக எதுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கா. ஆனால் எதுவுமே கண்டுக்காத மாதிரி. உனக்கு நான் ஓகேவா? ஓகே ஜங்குக். ஒயின் இல்லை அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிக்கிறா. உட்காருன்னு. இல்லை ஜங்குக் அது ஒயின் உன்னை உட்காருன்னு சொன்னான். ஏன் பிடிக்கலையா? ஐயோ இல்லை அந்த உட்கார் அப்படி சொல்லிட்டு தோல் நல்லா கை போடுறான். ஒரு மாதிரி இருக்குது உங்களுக்கு. ஜங்குக் என்ன பண்ணுற ஜங்குக்? தள்ளி போடி அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டு அவமாட்டான். கேன்டீன் போகணுமா? கூப்பிட்டு போகிறப்பா அப்படி சொல்லிட்டு தியாவை கூப்பிட்டு அப்படியே போகிறான். என்ன கை வலிக்குதா? இல்லை லைட்டாக. இந்த பார் முடியலனா சொல்லு, நான் போயிட்டு வாங்கிட்டு வரேன். என்ன வேணும்? என்ன சாப்பிடுவேன்? இல்லை ஜங்குக். சரி வா. எங்கே பார்த்தாலே சேர்க்கல அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கேவலமாக ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரா 2 வேர்ட்ஸ்லாம் அப்படியே சொல்லிட்டு போகிறான். தியாக்கு ஒன்றுமே புரியல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் ஜங்குக் ஒரு மாதிரி இருக்கான் அப்படின்றது மட்டும் புரியுது. ஜங்குக் என்ன நடக்குது? ஏன் ஒயின் உனக்கு பண்ண? இல்லை அது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒயினை பார்த்துட்டு தான் போயிட்டுருக்காதியா. மச்சான் என்னடா நடக்குதுங்க? இதுக்கிட்டப்போ தியாவோட காலேஜில் சுற்றிட்டுருக்கான் அப்படி சொல்லிட்டு எங்கள் தேங்கன் அப்படியே கேட்டுட்ருக்கான். எங்கள் ஜாக்சன் அப்படியே நடந்ததெல்லாம் சொல்லியிருப்பான். என்னடா உள்ளறா? அது அப்போதைக்கு வேறு வழி இல்லாமல் நடந்துடா. பட் ஆனால் ஜங்குக்கு பிடிக்காம தான் இருந்தான். ஆனால் இப்போ புரியுதுடா. அவன் வெறுப்பித்துறதுக்காக தியா கூட சுற்றிட்டுருக்கான் நல்லா தெரியுது. இதனால் ஒயின் தான். தலை அப்படின்னு சொல்லிட்டு தயங்க வந்து கேன்டீனில் வந்து பார்த்துட்ருக்கான். பார்த்தா நீங்கள் அழுதுட்ருக்கீங்க, அசிங்கப்படுத்திட்டுருக்காங்க ஜங்குக்கு. என்னடா அப்போ உனக்கு? கூட்டு போ வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேவலமாலாம் பார்க்குறான். ஓகேடா கைஸ், இந்த பாட்டு அப்படியே கட் ஆகட்டும். சீக்கிரமாக நான் நெக்ஸ்ட் பாட்டோட வரேன். எப்படி இருக்கு என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ்க்காக நான் ஈகராக வெயிட் பண்ணுறேன்.